உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவல் நிலவுலாவிய நீர்மலிபெணியல் அலையில் சோதியல் அம்பலத்து ஆடுவார் மலர் சிலம்படி பாட்டி வணங்குவார். திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு இந்த மன்றம் தொடங்கி 39 வருஷங்கள். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு வாரமும் பேசும்போது இதை சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் புதியவர்கள் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி 4/10/1987 ஒரு சிறப்பான நாள். இந்த 4/10ங்கும் போது அந்த 10வது மாதத்துக்கே ஒரு சிறப்பான ஒரு முக்கியத்துவம் உண்டு. அதற்கு முன்னால் இந்த சேக்கிழார் பன்னிரு திருமுறை மன்றத்தை ஏற்படுத்தி கொஞ்சம் கூட அசராமல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதை போல கொஞ்சம் கூட அசராமல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் அப்படின்பார் நம்முடைய மகாகவி பாரதி அவர்கள். அது மாதிரி இந்த நிகழ்வை தொடங்கி 1610வது எண் இன்னைக்கு 1610. இதில் நடுவில் மாங்கனி திருநாள் வருகிற போது, கட்டமைப்பு வேலைகளை செய்கிற போது, இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் வருகிற போது வேண்டுமானால் தடைப்பட்டிருக்கலாம். அது கூட ஐயாவுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கணுங்கிறதுக்காக நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இன்றைக்கு 1610 4/10/87. அது என்ன பெரிய சிறப்புக்குரிய மாதம்னா, இந்த அக்டோபர் மாதத்தில் தான் மகாத்மா காந்தி பிறந்த நாள் வரும். அதை விட முக்கியமாக நான் எதை நினைப்பேன்னா, 4/10 தான் நம்முடைய இந்த நாட்டிற்காக உழைத்து உடலெல்லாம் தொழுநோயாகி மேலெல்லாம் அழுகி புண்ணாகி மனைவியை இழந்து குழந்தை குட்டி இல்லாமல் அவரை சிறையில் வைத்து ட்ரெயினில் கூட அவரை போகிறதுக்கு முடியாமல் இந்த ஆங்கில அரசாங்கம் பண்ணினது பாருங்க. அவருடைய பிறந்த நாள் யாருன்னு கேட்டால் தீரர் சுப்பிரமணிய சிவம். சிவம் என்று சொல்வார்கள். சிவம் பேசினால் சவமும் எழுந்து நிற்கும்பாங்க. வஉசி அவர்களினுடைய இனிய நண்பர், நம்முடைய மகாகவி பாரதியாரின் இனிய நண்பர். அப்படிப்பட்ட ஐயா தெரிந்து செய்தாரோ அல்லது ஈசனுடைய அருள் தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் என்று போற்றி மதிக்கக்கூடியவர்கள் நாம் எல்லாம். இந்த நாட்டில் பிறந்தவங்க எல்லாருமே தேசியம் ஒரு கண்ணுன்னா தெய்வீகம் ஒரு கண்ணு. ஆகையினால ஐயா எது செய்தாலும் அது சிறப்பாக இருக்கும் என்பதனால் இந்த 4/10 என்பது அவருடைய பிறந்த நாள். அதே போல் இன்னைக்கு 1610வது சொற்பொழிவு என்ன. இந்த எண்ணை கூட்டினீங்கன்னா 1671 இன்னைக்கு தேதி 8/3/2026. 8/3/2026 8ஆம் தேதி இன்றைக்கு. இந்த 8ங்கிற கூட்டல் எண் எனக்கு பேச கிடைத்த வாய்ப்பு. இந்த 8 என்கிற எண் 1600வது வாரமும் ஐயா பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு வழங்கினார். ஐயாவோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த பன்னிரு திருமுறை மன்றத்தின் நிர்வாகிகள் அத்தனை பேருமாக எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கினார்கள். என்னுடைய மாணவர் வருகிறார், அவர் அழைச்சிக்கிட்டே இருந்தார். நான் ஒரு மகளிர் தின விழாவுக்கு சென்று விட்டு அவசரமாக இங்கு வந்ததுனால் ஹாஜா சர்ஃபுதீன் நம்ம டீச்சர் என்ன இப்படி ஆகிட்டாங்கன்னு நினைக்காதீங்க, அதனால தான் உங்கள் ஃபோன் அட்டன் பண்ண முடியல. ஆகையினால இவ்வளோ ஒரு சிறப்பான இந்த நாளில் இந்த 8 சர்வதேச மகளிர் தினம் என்பதனால் இது நாம் சமீப காலமாக சர்வதேச மகளிர் தினத்தை ஒரு சில குறிப்பிட்ட ஆண்டுகளாக ஒரு 72 75க்கு மேலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாட்டில் சங்ககாலம் தொடங்கியதிலிருந்து
அதற்கு பின்னாலே புராண காலத்திலிருந்து 12ஆம் நூற்றாண்டிலே சேக்கிழார் பெருமான் இந்த பெரிய புராணத்தை நமக்கு கொடுத்த காலத்திலிருந்து பெண்ணினுடைய பெருமை பேசப்படுகிறது. சில இடங்களில் பெண்ணுக்கு கொஞ்சம் ஒரு சறுக்கல் நேருகிற மாதிரி இந்த வரலாற்றினுடைய ஓட்டம் போனாலும் கூட எதற்காக இப்படி செய்யப்பட்டது என்பது ஊன்றி அந்த பெரிய புராணத்தை படிப்பவர்களுக்கு நன்றாக தெரியும். மேலோட்டமாக பார்ப்பவர்களுக்கு இதில் என்னது பெண்ணடிமையாக இருக்கிறது, பெண் இப்படி பண்ணிட்டாங்க போயிட்டாங்க அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க, எழுதுகிறாங்க, புத்தகத்தில் எழுதுகிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ எதை திறந்தாலும் கூகுளில் திறந்தீங்கன்னா பிளாக்கு அது இது விக்கிபீடியா இன்டர்நெட் எல்லாத்துலேயும் செய்திகள் எனக்கு தான் தெரியும், நான் தான் எல்லாத்துலேயும் கரை கண்டவங்கிற மாதிரி தவறான செய்திகளும் நிறைய வருகிறது. இளைய தலைமுறைகள் தயவுசெய்து அதையெல்லாம் நீங்கள் அதை தேர்ந்தெடுத்து இதில் இருக்கக்கூடியவர்கள் எடுத்துக்கணும். நம்முடைய பத்தரையா அவர்கள் பல்லாண்டு காலம் இந்த 1610 அல்ல 2000 காண வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரின் சார்பாக இன்றைக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன், இறைவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு மகளிர் தினம் என்பதனால்தான் பெரிய புராணத்தில் பெண்ணின் பெருமை என்கிற தலைப்பை நம்முடைய தம்பி பரமசிவன் கேட்டோன்னே நான் யோசிக்கவே இல்லை. பெரிய புராணத்தில் பெண்ணின் பெருமை போட்டுருங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம பேச வர்றது ஏதாவது அதற்கு ஒரு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். அது எல்லாவற்றையும் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, காரை பாரதி தமிழ் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் கிருஷ்ணன் சார் எல்லா கூட்டத்துக்கும் வந்துகிட்டே இருப்பார். அவர் வராத இந்த கூட்டங்களே இருக்காது. இந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு தெரியும். நம்முடைய உமா மேடம் தூர்தர்ஷனில் ஒர்க் பண்ணவங்க. அதே மாதிரி தேசிய திருக்கோவில்கள் கூட்டமைப்பினுடைய சிறந்த ஆலோசகர், இந்த மாவட்டத்தினுடைய சிறந்த ஆலோசகர், உயர்மட்ட குழு ஆலோசகர் பத்தரையா அவர்கள். அந்த கூட்டமைப்பு மட்டுமில்லை, திருக்கோவில்களை பாதுகாப்பதற்கு நம்முடைய காரைக்காலில் நமக்கு ரொம்ப பேரை தெரியும், ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. சிவ குடும்பம் என்று ஒரு அமைப்பு. இன்னைக்கு அந்த சிவ குடும்பத்தில் அத்தனை பெண்கள் இங்கே உட்கார்ந்துருக்காங்களே, அத்தனை பேரும் சிவ குடும்பம். இவ்வளவு சின்ன வயசுல ஆண்களும் பெண்களுமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பாபுல இருந்து இதுல இருக்கிற பெண்கள்ல இருந்து இந்த சின்ன வயசுல ஏதோ சீரியலை பார்த்துக்கிட்டு நாடகத்தை பார்த்துக்கிட்டு வெட்டி வம்பு பக்கத்துல வெட்டி வம்பு பண்ணிட்டு இல்லாம நான் பிறந்தது எதற்காக, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்பதை போல சகோதரி விஜய் அவர்கள், நம் கண்ணகி மேடம், சித்ரா மோகன் போன்றவர்களுடைய ஒரு ஒரு அனுசரணையோடு ஆக்கப்பூர்வமான செயல்களில் இறங்கி செய்கிறாங்கன்னா அவர்களை வாழ்த்த வேண்டும். அத்தனை பேரும் இந்த பெண்களுக்கும் அவர்களோடு சேர்ந்திருக்கிற இளைஞர்களுக்கும் உண்மையாகவே இன்றைக்கு சிவகுடும்பத்திலிருந்து வந்திருக்கிற பெண்கள் நீங்கள் தான் பெண்ணின் பெருமையை தக்க வைக்கக்கூடியவர்கள் என்பதற்கு முதலில் உங்கள் அத்தனை பேருக்கும் மகளிர் தின சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை நான் சொல்லலை, இந்த உலகத்திற்கே தென்னகத்தினுடைய தாயாக இருக்கிற இயல் இசை நாடகம் எதுவாக இருந்தாலும் தாயாக இருக்கிற நம்முடைய அம்மா காரைக்கால் அம்மையார் அவரே வந்து உங்களுக்கு வாழ்த்து சொல்வதாக நினைத்து அவரை வணங்கி நீங்கள் போற்றுங்கள், அவருடைய சன்னிதானத்திலிருந்து நாம் கேட்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு தேசிய திருக்கோவில் கூட்டமைப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அசோக்குமார் சார், துணைத் தலைவர் நம்முடைய சுரேஷ் அவர்கள், மற்றும் ஒரு துணைத் தலைவர், எங்கேயும் ஒரு பெண் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய உமா வந்திருக்கிறார். இப்படி பெரியவர்கள் சகோதரர்கள்லாம் நிறைய வந்திருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் தலைவர் தண்டாயாதபடி பத்தரையா அவர்கள், செயலாளர் திரு எஸ் சாமித்துறை ஐயா அவர்கள், இதனுடைய துணை செயலாளர் திரு வை முருகைய ராசேந்திரன். நான் அவரை பற்றி சொல்லியே ஆகணும். என்னோட டயத்தில் ஒரு 5 நிமிஷம் போனாலும் பரவாயில்ல. நான் இன்றைக்கு காரைக்காலில் மேடை ஏறி பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் பொதுவுடைமை இயக்கத்தில் என் தந்தையாருக்கு கீழே நின்று பேசிக் கொண்டிருந்த நான் இலக்கியத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் வாருங்கள் என்று என்னை அழைத்து வந்து மேடை ஏற்றியவர் திரு வை முருகையராஜேந்திரன் அவர்களும், நம்முடைய சிவபதவி அடைந்துவிட்ட திரு சிவகைலாசநாதன் அவர்களும், ராம கலியமூர்த்தி அவர்களும் தான் என்பதை எந்த மேடைக்கு சென்றாலும் நான் மறக்க மாட்டேன். அப்படிப்பட்டவர் தான் வை முருகையராஜேந்திரன். அதற்கடுத்தது பொருளாளர் ஐயா பாலசுப்ரமணியன் ஐயா, நினைவில் வாழும் குஞ்சிதபாத முதலியார் ஐயா தான் நிறுவனர், மக்கள் தொடர்பாளர் திரு எஸ் அண்ணாமலை அவர்கள்,
இது எல்லாற்றுக்கும் பின்னாலே நின்று கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கிறவர் நம்முடைய தம்பி பரமசிவர் அவர்கள் என்பதையும் சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி 4:87 யார் பேசியிருக்கான்னு பார்த்தேன். இதில் காமிச்சாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. திரு ஆர் கோவிந்தராஜன் MABL அவருடைய சீரிய தலைமையில் தான் பெரிய புராண உரை விரிவுரை தொடக்க விழா நடைபெற்றிருக்கு. 4:87 ஞாயிற்றுக்கிழமை. அம்மாப்பேட்டை முத்தமிழ் வித்தகர் புலவர் மாமணி சைவ திரு வி. தமிழ்ச்சேரனார் பேசிய மேடை இது. நாங்கள்லாம் உட்காரத்துக்கு அவருடைய கால் துகள்களுக்கு ஈடாகுமா தமிழ்ச்சேரனாருக்கு என்பதெல்லாம் தெரியல. தடுத்தாட்கொண்ட புராணத்தை பேசியிருக்கிறார். சுந்தரனுடைய தடுத்தாட்கொண்ட புராணத்தை முதலாக இங்கே அரங்கேற்றி இருக்கிறார். இப்படி அந்த சமயத்திலே தலைவராக துரைசாமி செட்டியார் ஐயா அவர்கள், ரத்ன சபாபதி ஐயா அவர்கள், சண்முக சுந்தரம், பத்தரையா, பாலசுப்ரமணியம் ஐயா இவர்களெல்லாம் இருந்து சிறப்பாக வழிநடத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு, அதில் இந்த கோவிந்தராஜன் என்பதை பற்றி இந்த இடத்துல ஒரு வார்த்தை நான் சொல்ல வேண்டும். அவருடைய மகன்தான் இன்னைக்கு இங்கே வக்கீலாலாம் இருக்காங்க. கோயம்புத்தூர் கேஸில் குண்டுவெடிப்பு கேஸில் நம்ம ஊரில் வக்கீல்லாம் இருக்காங்களா, அந்த மாதிரி இந்த கோவிந்தராஜன் சார் நம்முடைய பாண்டிச்சேரி விடுதலை அடைந்து, நம்ம பின்னாடி தான் விடுதலை அடைந்து பாண்டிச்சேரி விடுதலை பெற்றதற்கு பின்னால் முதல் நீதிபதி யார் புதுச்சேரி மாநிலத்துக்குன்னா ஐயா கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் தான். அவர்தான். அவருடைய மகனார் இன்னைக்கு இருக்கார் பாண்டியில், வைரகுமார் என்று வழக்கறிஞர் இருக்கிறார். அவரும் திருக்கோவில் கூட்டமைப்பில் இருக்காருன்னு வச்சுங்க. அப்படி மிகப்பெரியவர்களை எல்லாம் இலசை சுந்தரம் ஐயா, சத்யசீலன் ஐயா, அறிவலி ஐயா எல்லாரும் பேசிய மேடை. இலசை அவர்கள் பேசுகிற போது சன் டிவியில் ஐயாவை பற்றி சொல்லிவிட்டு தான் பேசினார் அந்த அவருடைய விழாவில். அப்படிப்பட்ட இந்த இடத்துல இன்றைக்கு பெரிய புராணத்தில் பெண்ணின் பெருமை என்று பேசுகிற போது அம்மையாரனுடைய முன்னிலையில் பெண்ணின் பெருமையை பேசாமல் யாரை பேசுவது? நாங்கள் பெரிய புராணத்தில் 63 நாயன்மார்கள், 9 தொகையடியார்கள், 11 பாடல்களை தான் சுந்தரமூர்த்தி நாயனார் கொடுத்தார். ஆனால் அவற்றை வைத்துக்கொண்டு பின்னால 100 வருடம் கழித்து அதற்கு பின்னாலும் நம்பியாண்டார் நம்பியவர்களும் நம்முடைய சேக்கிழார் பெருமான் குலோத்துங்க சோழனுடைய காலத்தில் இந்த பாடல்களை தொகுத்து எழுதினது பெருசு இல்லை. இதற்காக நம்முடைய ஊவே சுவாமிநாத ஐயர் மாதிரி அந்த இடங்களை எல்லாம் தேடி ஏன்னா நம்ம ஒருத்தர் சொல்லும் போது பின்னால வந்தவர் அடையாளம் காட்டுறேன்னு நினைக்காதீங்க. நமக்கு தெரிஞ்சது நம்முடைய தாத்தா பாட்டி காலத்தில் இருந்தவங்க ஊவே சுவாமிநாத ஐயர். அந்த தமிழ் தாத்தா எப்படி ஊராக சென்று பட்டணம் வந்திருக்கார். நம்முடைய பட்டணத்துக்கு ஓலைச்சுவடிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்படி அந்த நாளில் சேக்கிழார் பெருமான் சைவத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்று அந்த மன்னனை கொண்டு செல்கின்ற போது குலோத்துங்க சோழனை அவர் தடம் மாறி வேறு பாடல் மோகத்தில் அவர் போகிற போது இல்லை இதற்கு வர வேண்டும் என்று சொன்ன பொழுது தில்லையிலே உட்கார்ந்து அந்த பாடலை அவர் தொடங்குகிற போது அன்றைக்கு நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்தில் தொடங்குறாரு. 1 வருஷம் எழுதியிருக்கிறார் அந்த பாட்டை. ஆனி மாதம் நினைக்கிறேன். மாதம் கொஞ்சம் நினைவு தடுமாற்றமாக இருக்கிறது. 1 வருஷம் அதை எழுதியிருக்கிறார். 63 நாயன்மார்கள் எல்லாரையும் 1 வருட காலம் அங்கே உட்கார்ந்து எழுதும்போது தான் பாடல் அடியெடுத்து கொடுத்தது நம்முடைய பெருமான் நடராஜ பெருமான். உலகலாம் என்கிற சொல். அப்போ அவர் 1 வருஷம் எழுதினது பெருசு இல்லை. அப்போ மன்னன் எங்கே இருக்கான்னா குலோத்துங்க சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு அங்கே இருக்கிறான். எழுதுன்னு விட்டுடலை. ஒரு ஒற்றரை வைத்து பின்னாலே இவர் எப்படி எழுதுறாருன்னு 1 வருஷமும் ஃபாலோ பண்ணியிருக்கிறார். அதாங்க மன்னன்னா ஆட்சின்னா நிர்வாகம்னா அப்படி தான் இருக்கணும். நான் பாட்டுக்கு நான் இருந்தேன், நீ பாட்டுக்கு நீ இரு, மக்கள் பாட்டுக்கு மக்கள் இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதை முறைப்படுத்தி 1 வருட காலம் இந்த பாடல்கள் எழுதப்பட்டன என்று சொன்னால், இந்த பாடல்களில் 12 திருமுறை பாடல்கள் இருக்கிற போது பெண்ணுக்கு அவர் என்ன பெருமை செய்தார்ங்கிற போது இந்த 63 நாயன்மார்களும் நமக்கு தெரிஞ்சது
அதாவது என்னை போல சிற்றறி உடையவர்களுக்கு தெரிந்தது 3 நாயன்மார்கள் தான் நாம் பேசுவோம் எப்போதும். யாரு? அம்மா இசைஞானியார், மங்கையர்க்கரசியார், இது 3 பேரை தான் சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொருடைய ஆணினுடைய வெற்றிக்கு சாதாரணமாக எல்லாரும் சொல்லுவாங்க பின்னாலே இருப்பவள் பெண்ணு. நான் பின்னாலேங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காது. ஏன் பின்னாலே போனால் வெற்றிக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடியவள், அவள் வாழ்க்கை துணை, அவள் வாழ்க்கை இணை, சகோதரியாக, தாயாக, மனைவியாக, பாட்டியாக கூட இருக்கலாம். எப்படி தெரியுமா? நம்முடைய காரைக்காலில் இன்றைக்கு கைலாசநாதர் கோவில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த கைலாசநாதர் தேவஸ்தானம்னு சொல்கிறோமே, இந்த கைலாசநாதர் கோவில் இருக்கிறதுன்னா இந்த கைலாயநாதர் கோவில் அசோக்குமார் சார் வரலாற்றை எடுத்து அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து படித்து எழுதியவர். நான் சும்மா சொல்ல முடியாது. இந்த கைலாயநாதர் கோவில் 10வது நூற்றாண்டில் செம்பியன் மாதேவியினால் காரைக்காலில் கட்டப்பட்ட கோவில். அது யாரு? பாட்டி. யாருக்கு பாட்டி? ராஜராஜ சோழனுக்கு பாட்டி. 10ஆம் நூற்றாண்டில் அந்த கோவில் இருந்த இடம்தான், செம்பியன் மாதேவியால் கட்டப்பட்டிருந்த கோவில் இருந்த இடம்தான் இன்றைக்கு வரலாறுகள் சொல்லுகின்றன. இது கதையல்ல, நிஜம். வரலாறு சொல்கின்றது. இன்றைக்கி ரெக்ஸ் தியேட்டர் இருந்ததில்ல, அதுக்கு பக்கத்தில் தான் அந்த கோவில் இருந்தது. எந்த இடம்னு கரெக்டாக நம்மளால சொல்ல முடியல. ஆனால் அந்த கோவில் இருந்ததற்கான ஆதாரம் என்னவென்றால், இன்றைக்கும் நீங்கள் போய் பார்த்தீர்களேயானால் நம்முடைய போர்ட் ஆஃப் எக்ஸாமினர், யூனிவர்சிட்டியினுடைய போர்ட் ஆஃப் எக்ஸாமினர், என்னுடைய அருமைக்குரிய நண்பர் டாக்டர் எஸ் ஆரோக்கியநாதன் அவர்கள் காரைக்கால் தெருப்பெயர்கள் ஆய்வு என்கிற ஒரு நூலிலே இந்த இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் அதிகமாக வாழ்கிற அந்த பகுதியில் சிவன் வடக்கு வீதி என்று ஒரு வீதி இருக்கிறது. பேர் மாறலை, மாற்ற முடியாது. சிவன் வடக்கு வீதி. அப்போ ஒரு சிவன் கோவில் இருந்தால்தான் அங்கே சிவன் வடக்கு வீதி என்று வரும். பெருமா கோவில் இருந்தால் எதுக்கு பெருமா கோவில் தெரு, கைலாசநாதர் கோவில் தெரு. அப்படி சிவன் வடக்கு வீதி இருந்ததுன்னா அது யார் கட்டி தந்தான்னா செம்பியன் மாதேவி 10வது நூற்றாண்டில். அந்த கோவிலை 17வது நூற்றாண்டில் வந்த பிரெஞ்சுக்காரர்களுடைய ஆட்சி 16க்கு மேலே பல கஷ்டங்களை இங்கே கொடுக்கிற போதுதான் நம்முடைய கோவிலானது இடம் மாற்றப்பட்டு எல்லாருடைய வேண்டுகோளுக்கு பின்னாலே இங்கே வந்தது கைலாசநாதர் கோவில். அப்போ யார் இங்கே நின்று இருக்கா? ராஜராஜ சோழனுடைய பாட்டியா. அதே போல இந்த வரலாறுகளை பார்க்கிற போது பெரிய புராணத்திலே இவர்களை எல்லாம் பற்றி இவர் சொல்லுகிற போது தஞ்சாவூரில் இருக்கிற கோவில் கல்வெட்டிலையும் என் நக்கம் கொடுத்ததும் என் பெண்டு கொடுத்ததும் யான் கொடுத்ததுங்கிற கல்வெட்டு நீங்கள் போனால் பாருங்கள். இது நல்லா தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப பெரிய மொழியில் இல்லை, சாதாரணமாக படிக்கலாம். சிலது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம அசோக்குமார் சாரை அழைச்சிட்டு போகலாம், கல்வெட்டு ஆராய்ச்சிக்கு. இல்லைன்னா நம்ம வினோத்குமார்னு ஒரு பேராசிரியர் இருக்கார், அவரை அழைச்சிட்டு போகலாம். இவங்கெல்லாம் கல்வெட்டு ஆராய்ச்சி நல்லா படித்தவங்க. டாக்டர் முருகேசனார் தான் இவங்களுக்கெல்லாம் பெரிய கிரேட். அவர் திருநள்ளாறில் இருந்தவர் கல்வெட்டு ஆராய்ச்சியில். அப்போ என் நக்கம் கொடுத்ததும் என் பெண்டு கொடுத்ததும் கடைசியாக யான் கொடுத்ததும் ராஜராஜ சோழன். இவ்வளோ பெரிய கோவிலை கட்டின மன்னன் இந்த கோவிலை கட்டுறதுக்கு கொடுத்ததுன்னா அதில் 2 பொருள் கொடுத்தது, யோசனை சொன்னது. ஆனால் நம்ம அதை ஏற்றுக்கவே மாட்டோம். நான் அவங்கள போய் முன்னிலைப்படுத்திக்கிட்டேன். செஞ்சிருக்காரு ராஜராஜ சோழன். என் நக்கம் குந்தவி பிராட்டியார், என் பெண்டு வானதி தேவி, கடைசியாக யான் கொடுத்ததும் கல்வெட்டு இருக்கு. அப்போ அதே போல் இங்கே வருகிற போது இந்த 3 பேரில் இசைஞானியார் என்பவர் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. முதல் நிகழ்ச்சி என்னான்னு பார்க்கும்போது தடுத்தாட்கொண்ட புராணம்னு இருந்தது. அதான் இங்கே பேசியிருக்காங்க. அந்த தடுத்தாட்கொண்ட புராணம் யாருடையது? சுந்தரருது. அந்த சுந்தரர் பிறந்தது எங்கே? திருவாரூர். சுந்தரருடைய அம்மா பிறந்தது எங்கே? இசைஞானியார் பிறந்தது திருவாரூர். திருவாரூர். அவருக்கு இந்த சுந்தரர் எழுதுகிற போது 60 நாயன்மார்களைத்தான் எழுதினார். நாமன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சால், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், ஏதாவது ஒன்று கொடுத்தோம்னா என் பேரை சேர்த்தாங்க சேர்த்துங்களேன்னா, அந்த கல்வெட்டில் ஒரு ஓரமாச்சும் போடுங்களேன். ஒரு டியூப் லைட்டை போட்டுட்டு அந்த வெளிச்சம் மறையிற மாதிரி அதுக்கு கீழே பேர் எழுதி வச்சுருவோம் நம்ம.
இப்படி நிமிர்ந்து பார்த்தோம்னா ஒரு கோயிலுக்கு ஒரு டியூப்லைட் போடுறோம்னு வச்சுங்களேன், அந்த கோவில் பேர் சுவாமி பேர் சின்னதாக தெரியும், அதுக்கு கீழே இருக்கிற வைஜெயந்திராஜன் தான் பெருசாக தெரியும். அதுதான் இன்றைக்கு கால ஓட்டத்தில் இருக்குது. ஆனால் அங்கே நம்முடைய சுந்தரர் என்ன பண்ணார்? 60 பேர் தான். இந்த 3 பேர் அவர் சொல்லலை. யார் 3 பேர்? சுந்தரர், இசைஞானியார், சடையனார். அதுக்கப்புறம் தான் 63 அந்த இசைஞானியாரை பெற்றதனாலேயே அவர் பெருமைக்குரியவரானார். இப்படிப்பட்ட பிள்ளைய இந்த பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னாங்கள, அதுதான் அங்கே பெரிய மதிப்பு. அந்த மதிப்பை யார் கொடுத்துருக்கிறார்னா நம்முடைய சேக்கிழார் கொடுத்துருக்கிறார். இதை விட பெண்ணின் பெருமைக்கு வேற என்ன சொல்லணும்? அதற்கு அடுத்ததாக நம்முடைய காரைக்கால் அம்மையாரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அந்த வரலாறு நான் இங்கே உங்களுக்கு சொன்னேன்னா கொள்ளர் தெருவில் ஊசி விற்ற கதையாக ஆக்கிவிடும். ஆனால் அம்மாவனுடைய வரலாற்றை சொல்லிவிட்டு தான் நம்ம நகரணும். அம்மாவனுடைய வரலாறு அவங்க குடும்பம் நடத்தினது, அவங்க பொருளுதவி செய்தது. அதாவது வந்தவங்களுக்கெல்லாம் எப்படி கொடுப்பாங்கன்னா, அம்மா வருகிறவர்களுக்கு அவர்கள் விருப்பப்பட்டதையும் கொடுப்பாங்களாம். இவர்களாக தேர்ந்தெடுத்து துணி மணி சொல்லுவாங்க இல்லையா, பொண்ணு பொருள் எது வேணுமோ இவங்களாக கொஞ்சம் கொடுப்பாங்களாம், அவர்கள் விருப்பப்பட்டதையும் கொடுப்பாங்களாம். சேக்கிழார் பெருமான் அதை எழுதுகிறார். பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் சிறந்து நின் சேவடியை விளங்கி நின்றேன்னு சொல்றாங்க இல்லையா அம்மையார். பிறந்த நாள் முதலாக இந்த மொழியையும் ஆன்மீகத்தையுமே நினைச்சு வளர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற போது அவனுடைய வரலாற்றிலேருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அதாவது நம்முடைய அம்மையாரையும் புனிதவதியாரையும் நம்முடைய திலகவதியாரையும் ஒன்றிணைத்து ஒரு ஆய்வு நூல் படித்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவங்க 2 பேரையும் எப்படி ஒன்றா இணைத்து நூல் எழுதியிருக்காங்க. ஏன்னா புனிதவதியார் இந்த ஊரில் பிறந்து பரமதத்தரை அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் திருமணம் ஆனதற்கு பின்னாலே தான் தெய்வ அருள் பெற்றவர் என்பதனாலே கணவர் விலகி போய் அவருடைய குடும்ப வாழ்க்கை நடத்துவதற்காக குலசேகரப்பட்டினம் சிவகுடும்பத்தார்கள் கொஞ்சம் நல்லா கேட்டுக்கங்க. நம்ம எல்லா கோவிலுக்கும் போகலாம், எல்லா மதத்தாரும் அவரவர்களுக்கென்று ஒரு முக்கிய இடத்தை வைத்திருப்பார்கள். ஆனால் நாம் எங்கே போகணுன்னா என்ன சொல்லுவோம்? காசி ராமேஸ்வரம்போம். நம்ம பிறந்துட்டோம்னா காசி போயிடணும், ராமேஸ்வரம் போயிடணும்போம். எது வேணாலும் முன்னாடி போய்க்கலாம், எது வேணாலும் பின்னாடி போய்க்கலாம். ஆனால் சொல்லும்போதே வடக்க சொல்லி தான் தெற்க வர்றோம், காசி அப்புறம் ராமேஸ்வரம்னு. ஆனால் நாம் என்ன பண்ணோம்னா சைவத்தில் இந்த காரைக்காலுக்கு இந்த அம்மையாரனுடையது இங்கே பிறந்தவங்க. காரைக்கால் மட்டும் இல்லை, அம்மையார் அற்புத திருவந்தாதி பாடிய இடம், பேயுரு பெற்ற இடம் எதுனா குலசேகரப்பட்டினம். நான் யார் திருச்செந்தூர் போகிறேன் நாங்களும் உடனே சொல்லுவேன், தயவுசெய்து அங்கே போயிட்டு வாங்க. கன்னியாகுமரி போகிற வழியில் 10 கிலோமீட்டர் தான் திருச்செந்தூர்லேருந்து 2 வே இருக்குது. அதில் ஒரு வேயில் குலசேகரப்பட்டினம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே போங்கன்னு சொல்லுவேன். ரோட்லேயே இருக்கும், சின்னதாக இருக்கும் மண்டபம். அங்கே குலசேகரப்பட்டினம் பேயூரு பெற்றது அற்புத திருவந்தாது. அதே மாதிரி அவர்கள் முக்தி அடைந்தது எங்கேன்னா, ஈசனோடு எந்த நேரமும் நான் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது எங்கேன்னா திருவாலங்காடு. இந்த 3 இடமுமே காரைக்காலில் பிறந்தாலும் சரி, இல்லை நம்மை போன்ற பெண்கள் புகுந்தாலும் சரி, பார்க்க வேண்டிய இடம் இந்த 3 இடம்ங்கிறத நம்ம மறக்கவே கூடாது. அதே மாதிரி திவ்ய தேச ஸ்தலங்கள் எல்லா இடத்தையும் போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். நமக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. 108 இதையும் நம்ம பார்க்கணுன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி கோவில்களையும் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணுன்னு நினைக்கும்போது, அம்மையாரனுடைய வரலாற்றில் என்ன நான் சொல்ல வந்தேன்னா, அவர்கள் அங்கே போய் பேயூரு பெற்று வந்தது பெருசு இல்லை. அந்த பேயூரு பெற்றார்களா அல்லது இளம்பூர் பெற்றார்களா அது அப்புறம். ஆனால் வருகிற போது அந்த நாளிலே இளமை பருவத்தோடு ஒரு பெண்ணால் பொதுப்பணியிலே இறங்கி பணியாற்ற முடியாது என்கிற காரணத்திற்காக இறைவனை நேரே சென்று அடைய வேண்டும் என்பதற்காகவும் அந்த உருவை பெற்றார். ஆனால் இன்னைக்கு மத்திய சர்க்கார் என்ன பண்ணியிருக்குன்னா, மத்திய அரசு குலசேகரப்பட்டினத்தில் தான் ஏவுகணைக்கான ஆராய்ச்சி மையத்தை அங்கே தொடங்கி இருக்கிறார்கள். எந்த இடத்துலேருந்து அம்மா கைலாசம் போகணும்னு முடிவு பண்ணாங்களோ
விண்வெளிக்கு மேலே இருக்கிற கைலாய மலைக்கு போக வேண்டும் என்று எந்த இடத்துல முடிவு செஞ்சாங்களோ அந்த இடத்துல தான் விண்வெளி கூடத்திற்கான ஆராய்ச்சி மையத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை மத்திய அரசு முடிவு பண்ணி அதற்கு அடிக்கல்லும் நாட்டிட்டாங்க. எப்படி வருது பாருங்க, ஆன்மீகமும் அறிவியலும் அன்றைக்கே ஒரு பெண்ணால் இன்றைக்கு தெரிய வருகிறது. அது மட்டும் இல்லை, அந்த அம்மா போனது மட்டும் இல்லை, பாடல்களை பாடியது மட்டுமல்ல, தனி ஒரு பெண்ணாக நின்று கொண்டு ஒரு வீட்டில் ஒரு இல்லத்தில் பிரச்சனை வருகிற போது வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்காமல் அடங்கி கிடக்காமல், நான் பிறந்ததிலிருந்து இறைவனை பற்றித்தான் நான் பேசுவேன், பிறந்து மொழிபெயன்ற பின்னல்லாம்னு சொல்கிறாங்க இல்லையா, நான் அதைத்தான் செய்வேன் என்று துணிச்சலாக, யாரும் அவங்க பின்னாடி போகல, யாரும் முன்னாடி போகலை, அவ்வளவு இடங்களுக்கும் சென்று கடைசியில் திருவாலங்காட்டுக்கும் சென்று இன்றைக்கி நீங்கள் அங்கே போனால் பார்க்கலாம். நான் அந்த இடமும் போய் பார்த்துட்டு வந்தேன், குலசேகரப்பட்டினமும் போயிட்டு வந்தேன். திருச்செந்தூர் போகிற போதெல்லாம் குலசேகரப்பட்டினம் போவேன். சிகிசிவம் ஐயா அவர்களோடு கந்தசஷ்டி சமயத்தில் சொற்பொழிவுக்காக போகிற போது நான் போகிறது மட்டும் இல்லை, நீங்களும் வாங்கினா அவரையும் சேர்த்து அழைச்சிட்டு போவேன். அப்போ இந்த 3 இடமும் பார்த்தால் நமக்கு பெருமை. அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, கடைசி வரையிலும் தனி ஒரு பெண்ணாக நின்று இன்றைக்கு தமிழுக்கும் ஆன்மீகத்திற்கும் இயலுக்கும் இசைக்கும் பண்ணுக்கும் தமிழ் பெண்கள் இந்த நட்டப்பாடையெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் அவர் செஞ்சாங்கன்னா அந்த மாதிரி பெண்ணுக்கு பெருமை கொடுத்த காப்பியம் வேறு எதுன்னு நம்ம பார்க்க முடியாது. சரி, இதை எப்படி கொண்டாந்து திலகவதியாரோடு இணைக்கிறாங்க? நம்ம அதற்கு அடுத்தது மங்கையர்க்கரசியாருக்கு வருவோம். திலகவதியார் யாருன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். நம்ம இப்போ தான் திருநள்ளாறில் சனி பயிற்சி நடந்தது. சனி பயிற்சி நடந்தப்போ நானும் அசோக் குமார் சார் அவர்களும் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரத்திற்கு மேலாக இதை தற்பெருமையாக சொல்லிக்கொள்ளலை, எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது என்பதை நினைத்து மகிழ்கிறோம். எத்தனையோ பேர் இருக்காங்க காரைக்காலில், என்னை விட சிறந்து பேசக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்பது போல அமரர் சிவகைலாசநாதன் அவர்கள் 2006 என்னை அழைத்து சென்று, நீங்களும் இங்கே சொற்பொழிவாற்றுக்குங்க, டிவிக்கு வர்ணனை பண்ணுங்க, நாங்கள் அதிலிருந்து பொதிகை மற்ற சேனல்களுக்கும் செய்து வருகிறோம். நானும் அசோக் குமார் சார், இன்னும் நிறைய வந்திருக்காங்க, பல பேர் வந்திருக்காங்க. அந்த இடத்துல பேசுகிற போது பார்த்தா 3 தேவாரம் பாடிய மூவர்களும் வந்தது திருநள்ளார். தேவாரம் பாடிய மூவரும் வந்தது திருநள்ளார். அப்படி வந்ததில் திருநாவுக்கரசர், அப்பர்னு சொல்லுவோம் அவரை, சுந்தர, ஞானசம்பந்தர். இந்த திருநாவுக்கரசரை பற்றி சொல்வதற்காக நான் வந்தேன். அவர் பாடிய தலம் வைப்பு தலம்னு சொல்லுவாங்க. கோவிலுக்குள்ளே போகாமல், அந்த தலத்துக்குள்ளே போகாமல் அப்படியே போகிற போக்கில் அதை பற்றி பாடின்னு போவார். தக்கலூராரே தக்கலூராரேன்னு சொல்வார். அவர் அடிக்கடி நம்ம அசோக்குமார் திருவெட்டக்குடியாரே, அந்த அதில் போய் பார்த்தீங்கன்னா திருவெட்டக்குடியாரே திருவெட்டக்குடியாரேன்னு அவருடைய பாடல்களில் வரும். அதே மாதிரி தக்கலூராரே அப்படிம்பார். அந்த நாவுக்கரசர் இன்னைக்கு நம்ம அப்பர்னு சொல்கிறோம்னா, சமண மதத்திற்கு போன அவர் மருள் நீக்கியாக இருந்தவர், தர்மசேனராக இருந்தவரை திரும்ப கொண்டு வந்த பெருமை யாருக்கு தெரியுமா? அவங்களுக்கு. ஆனால் பெரிய புராணத்தில் சிறப்பிடம் அவருடைய சகோதரிங்கிற முறையில் தான், நாயன்மார் கிடையாது அவங்க. திலகவதியாருக்கு நாயன்மார் கொடுக்கல, ஆனாலும் பெருமையை பேசுகிறார் சேர்க்கிறார். எப்படி தெரியுமா பேசுகிறார்? அந்த பெருமையை மட்டும் டச் பண்ணி காட்டுறேன். பெரிய புராணத்தில் வர்ற இயற்கை வருணனை மாதிரி வேறு எந்த புராணத்திலையும் பார்க்க முடியாதுங்க. எடுத்தோடனே அவருடைய நாட்டை காட்டுவாங்க. நம்முடைய திருநாவுக்கரசர் பிறந்த ஊரை மண்ணை காட்டுகிற போது அப்படியே கமுகள்லாம் ஓங்கி வளர்ந்துருக்கும். கமுகுனா பாக்கு மரம், வயல், தண்ணி நிறைய இருக்கும். இப்போ எல்லாம் வயலில் தண்ணி, அந்த மடையை வரப்பை தொட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம அவையார் பாடுவாங்கள்ல, வரப்புயர நீர் உயரம், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வார். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம சொல்லணும். குடி உயர கோன் உயர்வான்கிற வார்த்தையெல்லாம் இப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம சொல்லணும், வேறு மீனிங் ஏதாவது ஆகிடும். அதனால் அன்றைக்கு வரப்பு நிறைய தண்ணி இருந்தது, வரப்பை தொட்டுன்னு இருந்தது தண்ணி. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுமா, தாமரை பூக்கள் பூத்துருக்குமா. கமுகுலேருந்தும்
இன்றைக்கும் நம்ம வயலில் வரப்பில் பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்ட பகுதிகளில் இப்போ நான் வாழ்ந்தது வந்து நான் இருந்தது வந்து திருவாரூருக்கு பக்கத்தில் தண்டலைன்னு ஒரு கிராமம். அப்போ எங்கள் அப்பா அம்மா இவங்க கூட எல்லாம் அந்த வயலுக்கு போகிற போது வயலில் நடக்கணும் பாரு எங்கள் அப்பா. அவரை மாதிரி ஒரு கொடுமைக்காரரை என் வாழ்க்கையிலேயே நான் பார்த்ததில்லை. 10 வயசில் வயலில் இறக்கி விட்டு நடம்பார். செருப்பு போட்டுக்கலாமான்னா அடிக்கிறேன் உதப்பேன் அப்படிம்பார். நட வயலில் இறங்கி நட, அப்போ தான் அந்த நாற்று நடக்கூடிய பெண்களின் கஷ்டம் உனக்கு தெரியும் அப்படிம்பார். உட்காந்து சாப்பிட்ற இல்லை வீட்டில் அப்படிம்பார். அப்போ அந்த வரப்புகளில் போகிற போது துவரை செடி போட்டிருப்பாங்க, பக்கத்தில் பாக்கு கரும்பு இது மாதிரியெல்லாம் இருக்கும். 3 போகம் விளையிற இடத்துல நஞ்சையும் இருக்கும் புஞ்சையும் இருக்கும். அப்போ இது என்ன பண்ணுமோ, அந்த பாக்கு மரத்துலேருந்து தேன் அடையிலேருந்து தேன் வழியும். அப்போ இந்த வாழை மீன்கள் என்ன செய்யும், கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி தானே ஆகணும். வாழை மீன்கள் இந்த தண்ணியிலேருந்து அப்படி ஜம்ப் பண்ணும்போது அடித்து அந்தண்ட போகிறச்ச இந்த தேன் வழியிறது கரும்பு சார் வழியிறதுல அதுக்கு போதம் வந்துடுமா. இன்னமா எழுதிப்பார் செய்கிறாருங்கிறீங்க. அப்போ இந்த இடத்துல எப்படி கொண்டு வராரு? இப்போ இந்த இவ்வளோ நேரம் உங்கள் மனசுக்குள்ளே ஒன்று ஓடும், ஏய் திலகவதியை தானே நீ பேச வந்த, இது எதுக்கு இவ்வளோ பில்டப் பண்ணுற அப்படின்னு நீங்கள் உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. எப்படி தெரியுமா சொல்கிறார் சேக்கிழார்? அந்த இடத்துல ஓடுற அந்த தண்ணியை கரும்பு சாரும் தேனுமாக சேர்ந்து ஓடுகிற அந்த தண்ணீரை சர்க்கரையோடு கலந்த அந்த தண்ணீரை அப்படி போகிற போது மேலே மடைக்கு மேலே வரப்புக்கு மேலே வந்துட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுக்கு அதை அடைப்பதற்காக எதை வைப்பாராம்? பெரிய பெரிய கட்டிகளை கொண்டு வந்து வெள்ளம் வரும்போது சாக்கு மூட்டையை கொண்டாந்து அந்த நாளில் போடுவாங்கள்ல, இப்பயும் உண்டுன்னு நினைக்கிறேன், ஆற்றங்கரை ஓரத்தில். அதாவது கரும்பு சாறு, அதுக்கு தடையாக வந்து வெள்ளைக்கட்டி, இது ரெண்டும் ஒரே ஃபேமிலி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நினச்சி பாருங்கள். சாறு கரும்புலேருந்து வருது, அதுலேருந்து தான் வெள்ளைக்கட்டி வருது. அது கொஞ்சம் மடையை மீறி வரப்பை மீறி வெளியிலே போகிற போது அதை அடைக்கக்கூடிய கட்டிகளாக வெள்ளைக்கட்டிகளை வைத்து அடைப்பார்னு சேக்கிழார் சொல்கிறார். அவர் என்ன நினச்சி சொன்னாரோ தெரியாது. இந்த இடத்துல நான் ஒரு உண்மையை சொல்லணும். இந்த வர்ணனையை சொல்லிட்டு இந்த இடத்த மயிலாடுதுறையில் இருந்த டாக்டர் செல்வகணபதி ஐயா அவர்கள், நமசிவாய ஐயா அவர்களும் என்ன சொல்வார்கள், ஒரு குடும்பத்தில் உள்ள திருநாவுக்கரசர், தர்மசேனர், மருள் நீக்கியார் மடை மாறி போகிற போது, வேறு இடத்திற்கு சமணத்திற்கு போகிற போது அவரை திரும்புவதற்காக இந்த இடத்துல ரொம்ப அப்படியே போயிடக்கூடாதுன்னு அவரை மாற்றி மீண்டும் இந்த இடத்திற்கு கொண்டு வந்தார். அணை தடுப்பாக திலகவதியார் இருந்தார் என்பதை பெரிய புராணத்திலே சேக்கிழார் சொல்றார். என்னங்க அவர் எப்படி எழுதி போனாரோ தெரியாது, ஆனால் அதை படிக்கிறவர்களுக்கு இப்படியெல்லாம் சொல்லணும்னு தோணுதில்லை. ஆகையினால இப்போ நீங்கள் கொடுத்த கைத்தட்டல் நம்முடைய செல்வகணபதி ஐயா, டாக்டர் செல்வகணபதி ஐயா மயிலாடுதுறை, இப்போ சிவச்சந்திரன் ஐயா இருக்காங்களா, அதே மாதிரி அவர்களுக்கும் நமசிவாயம் ஐயா அவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி சேக்கிழார் பெருமானுக்கும் போய் சேரும். அப்போ மடைமாற்றி கொண்டு வருகிற திலகவதியாரே என்ன பெண்ணின் பெருமை அம்மையாரோட எப்படி இணைக்கிறாங்கன்னா, அம்மையார் இல்லறத்தை துறந்து கணவரால் திறந்து அவரால் திறக்கல, இறை வழிபாடு பண்ணிட்டு இருந்தவங்க இப்படி ஆனதுனால புருஷனை தேடின்னு போகிறாங்க, உன்னோட வாழ்றது தான் என் வாழ்க்கைன்னு. ஆனால் அவர் இப்படி வந்து காலில் விழுந்து நீ தெய்வ உரு என்று சொன்னதுனால நமக்கு அம்மையார் கிடைக்கணும்னு இருந்திருக்கேன். அப்படி போனவர் வேறு வழியிலே இந்த ஆன்மீகத்தை கொண்டு சென்றார். ஆனால் திலகவதியார் எப்படி தெரியுமா, கல்யாணமே ஆகலை, மாப்பிள்ளை பார்த்தாங்க, பெரிய அமைச்சர் கலிப்பகையார்னு பேர், அவர் பேர். கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு, எல்லாமே நிச்சயமாக எடுத்து கல்யாணம் பண்ணணும். ஆனால் கலிப்பகையார் போரில் போய் அமைச்சராக தளபதி அமைச்சராக இருந்தவர் செத்துடுறார். மாப்பிள்ளை தான் பார்த்துருக்கு, நிச்சயம்தான் பண்ணியிருக்கு. என்ன சார், கரெக்டு தானே அசோக் சார்? ஆனால் தனக்கு ஒருவன் நிச்சயிக்கப்பட்டு விட்டான் என்று தெரிந்த உடனேயே, தன் பெண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ளை கலிப்பகையார் இறந்தார்னு தெரிஞ்ச உடனேயே திருநாவுக்கரசனுடைய தந்தையாரும் தாயாரும்
அவர் கணவர் இறந்தார், அவர் போயிடுறாரு, அப்பா போயிடுறாரு, அப்பா போனோன்னா அம்மாவும் போயிடுறார். இதில் காட்டும் இல்லையா சிலப்பதிகாரத்தை, கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல் அப்படின்னு காட்டும். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் யோசனை பண்ணணும், அது வேற. கணவனை இழந்தோர்க்கு காட்டுவதில்னா இன்றைக்கி நம்ம வாழ முடியுமா? வாழ முடியாது. அது மாதிரி இருக்கிற பெண்கள் அன்னைக்கு அரசாட்சியில் தப்பு பண்ணதுனால கணவனை இழந்தோர்க்கு காட்டுவதில்லைன்னு கோப்பெருந்தேவி பாண்டிய நெடுஞ்செழியன் செத்த உடனே அவங்களும் விழுந்து இறந்துட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல கணவனாகவே ஆகவில்லை நம்முடைய கலிப்பகையார், போரிலே இறந்து விடுகிறார். திலகவதியார் என்ன செய்கிறார்? எனக்கு எப்பொழுது இவர்தான் கணவன் என்று நிச்சயிக்கப்பட்டு என் மனதிலே நான் ஏற்றுக்கொண்டேனோ அவர்தான் என்னுடைய கணவர், எனக்கு இனிமேல் திருமண வாழ்க்கை வேண்டாம் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே இருந்திருந்தாங்கன்னா அவங்கள பற்றி நமக்கு தெரியுமா? வீட்டுக்குள்ளே இருந்தால் அவங்கள பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்குமா? இன்றைக்கு இந்த சிவகுடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் இந்த மாதிரி தமிழ் சங்கங்கள், திருக்கோவில் கூட்டமைப்பு போன்ற இருக்க பெண்கள் எல்லாம் தங்களுடைய இல்லற வேலைகளை ஒரு பக்கம் வைத்துவிட்டு இதுலேயும் வந்து செய்யணும்னு வெளியில் வர்றதுனால தானே உங்களை பற்றி தெரியுது. இல்லைன்னா தெரியுமா? எனக்கு எப்படி இல்லைன்னா இந்த சிவகுடும்பத்தை தெரியும், எப்படி தமிழ்ச்சங்கம், பாரதி தமிழ்ச்சங்கத்தை தெரியும், கோவில் கூட்டமைப்பை எப்படி தெரியும், பத்தரையாவினுடைய மன்றத்தை எப்படி தெரியும்? அப்படி இந்த திலகவதியார் என்ன பண்ணாங்களாம், இவங்களுக்கு அம்மையாருக்கு எப்படி, நம்முடைய புனிதவதியாருக்கு எப்படி திருவாலங்காட்டிலே சென்று பணி செய்தாரோ வீராட்டானம், திலகவதியார் முற்றும் முழுமூச்சும் இருந்தது வீராட்டானம் என்று சொல்வார்கள். ஏன்னா இந்த கோவில்களை சொல்கிற போது வெறும் கோவில்னு சொல்லப்படாது, திருக்கோவில்கள் தான் சொல்லணும். அப்போ அவங்களுக்கு முழுக்க முழுக்க வீராட்டானம், திருவீராட்டானம் தான். அங்கே இருக்கிற போது தான் மடைமாறி சென்ற திருநாவுக்கரசரை மீட்டு வருவதற்காக இறைவன்கிட்ட வேண்டார். அம்மா வேண்டினோன்னையே சூளை நோயை கொடுத்துட்டாங்க பாருங்க. அந்த சூளை நோயை கொடுத்தப்ப அவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு? இங்கே வான் கூப்பிடுறார். எப்போவுமே இந்த ஆண்களுக்கு கொஞ்சம் கெத்து உண்டு. என்ன உடம்பு முடியாமல் படுத்தாலும் தப்பாக நினச்சிக்க கூடாது, ஒரு கெத்து இருக்கும். நம்மளை தேடி நான் வரட்டுமே, வந்து செய்யட்டுமே, அக்காவாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும். அந்த கெத்து பலிக்கல திலகவதியார்கிட்ட, நாங்கள் வரமாட்டேன், வேணா நீ வா. எப்படி உறுதியாக கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்னா இருப்பாங்க திலகவதியார். அதுதான் அந்த பெண்ணினுடைய ஆளுமை, அதுதான் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்தில். நாம் ஆனால் பொதுவாக பர்சனாலிட்டினா எப்படி எடுத்துக்குவோம், அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் பர்சனாலிட்டியுமோ, அது இட்ஸ் நாட் பர்சனாலிட்டி. இந்த ஆளுமை, இந்த பன்முக திறமை கொண்டது தான் பர்சனாலிட்டி. இந்த ஆளுமை திலகவதியார்ட்ட இருந்ததுனால நான் வரமாட்டேன், இங்கே வா. அதற்கப்புறம்தான் அந்த திருநீரையிட அவரும் இங்கே வந்து, அதற்கு பின்னால் சமணர்கள் எல்லாம் அவரை படுத்துகிற போது கல்லில் கட்டி கடலில் தூக்கி எறிஞ்சாலும், கல்லில் பூட்டி கடலில் பாய்ச்சினாலும் நற்றுடையாவது நமசிவாயமே என்று நாவுக்கரசர் வாயாலேயே பாட வைத்தார் திலகவதியார். அதுதான் உங்களுக்கு பெருமை. எந்த நாவுக்கரசர் இந்த உலகத்தில் எதுவுமே நிலை இல்லை. அவருக்கு கூட வந்தது எதனால் தெரியுமா? அப்பா போயிட்டாங்க, அம்மா போயிட்டாங்க, தன்னுடைய அக்காவினுடைய முந்தானியை பிடிச்சிட்டு நின்னார். உலகத்தில் எதுவுமே நிலையில்லை போல இருக்குங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததும் அவருடைய சூழல். ஆனால் அதையெல்லாம் மாற்றி அவரை இங்கு கொண்டு வந்தார் என்றால், நமக்கு தேவாரம்பாடிய மூவர்களில் நாவுக்கரசராக இருந்தவர் திருஞான சம்பந்தரால் அப்பா எங்கிருக்கிறாய் என்றபோது, நான் இங்கிருக்கிறேன், அடியேன் இங்கிருக்கிறேன், அப்பா அப்பரே என்று ஞானசம்பந்தர் வாயால் அழைக்க வந்தார்னா அந்த பெருமை யாருக்கு போய் சேரும்? திலகவதியாருக்கு தான் போய் சேரும். அதை தான் நம்ம பேசணும். எல்லா கிரெடிட்ஸும் கோஸ் டு திலகவதியார் இல்லையா? என்ன சார் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குல்ல, அப்படி சிந்திக்கணும். என்ன சார், நான் வேற கிறிஸ்டின் சார் வச்சுட்டு இங்கிலீஷ் பேசுகிறேன். ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு திலகவதியார். திலகவதியாருக்கு தான் அது போய் சேருது. ஆனால் எத்தனை பெயர் திருநாவுக்கரசரை பேசுகிற போது, அப்பர் பிரானை பேசுகிற போது எத்தனை பேர் திலகவதியாரை பேசுகிறார்கள்? அக்கா அக்கான்னா அப்படி இருக்கணும். அது மட்டும் இல்லை, என்ன வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க தெரியுமா? அந்த திருக்கோவில்களில் வீராட்டானத்தில் இருக்கும்போது மெழுகிடுதல், கோவிலை வந்து சுத்தம் பண்ணுறது, திரு அலகு கொண்டு கோவிலை சுத்தம் பண்ணுறது, அலம்புறது, வர்றவங்களுக்கு உதவி செய்கிறது, எல்லா பணிகளையும் செய்திருக்கிறார் நம்முடைய திலகவதியார் அவர்கள். இன்றைக்கி நான் பார்க்குறேன், ஒரு
ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த சிவகுடும்பத்தை சார்ந்தவர்கள், எனக்கு பெருமையாக இருக்குது, நம்ம காரைக்காலில் உள்ளது நம்ம சொல்லி தானே ஆகணும். இந்த வடமட்டத்தில் ஒரு மாதம் ஆக போகிறது. வர்ற 26ஆம் தேதி இது பண்ண போகிறாங்க, மண்டல பூஜை பண்ண போகிறாங்க. மறைந்து கிடந்த வடமட்டத்துக்குள்ள மண்ணுக்குள் புதைந்து கிடந்த ஆதி காலத்தில் சிறந்த கோவிலாக இருந்த அந்த கோவில் சிலைகளை எல்லாம் இந்த பெண்களும் ஆண்களுமாக தம்பி மாதிரி உள்ளவங்கெல்லாம் மீட்டெடுத்து அந்த சிலைகளுக்கு ஒரு கொட்டகையை போட்டு, திருவுருவ சிலைகளுக்கு கொட்டகையை போட்டு அங்கே வச்சு பல பேர் வந்து தானாக நிமிர்ந்த உதவி செய்து, பொருள் உதவி செய்து நித்திய வழிபாடு நடக்கிறது. அதுக்கு பூஜைக்கு வழி பண்ணியிருக்காங்க. இப்போ இதை கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணோம்? இந்த நித்திய வழிபாடு நடக்கிறதுனா அது கோவிலாக்கும். இது இந்து அறநிலையத்தினுடைய நிறுவனங்களினுடைய துறைக்கு இது போகும். 2 இடத்துல பண்ணியிருக்காங்க வடமட்டத்தில். பெண்கள் அவர்களோடு சேர்ந்த ஆண்களும். ஏன்னா அவர்கள் இல்லாமல் நாம் இல்லை, பெண்கள் மட்டும் எதுவும் தனிச்சு பண்ண முடியாது. திருமர்களுக்கு போயிருந்தோம், அங்கேயும் அப்படி மிகப்பெரிய ஸ்தலம் திருமர்கள். அந்த திருமர்கள்லையும் ஆனந்தவள்ளி உடனுரை அனந்தீஸ்வரர் சுவாமி கோவில்னு ஒன்று, அங்கேயும் பார்க்குறேன். இவங்க அந்த சுவாமி எல்லாம் எடுத்து ஒரு கொட்டகையை போட்டு அந்த ஊர்க்காரவங்களோட சேர்ந்து வழிபாடு பண்ணுறாங்க. குருக்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே. அப்போ இதையெல்லாம் திலகவதியார் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு அவங்க பண்ணது தான் இன்றைக்கி நம்ம எதுவுமே பண்ணலைங்க, புதுசாக எதுவுமே பண்ணலை. அவங்க செஞ்சதை நம்ம செய்கிறோம். இது இப்படி திலகவதியார் அம்மையாரை சுருக்கமாக சொல்லியாச்சு, இசைஞானியாரை சொல்லியாச்சு, திலகவதியாரை சொல்லியாச்சு, மங்கையர்க்கரசியாருக்கு அப்புறமா போகும். ஆனால் காலத்தாலே வெளியில் சொல்லப்படாதவர்கள் எவ்வளோ பேர் தெரியுமா இருக்காங்க? இந்த பக்கத்தில் இருக்காங்க. சீயத்த மங்கை, சீர்கொடுத்த மங்கை. அது கால வெள்ளத்தில் சீயத்தாமங்கை மிகப்பெரிய கோவில். அயவந்தீஸ்வரர்னு நினைக்கிறேன், சுவாமி பேர் அயவந்தீஸ்வரர். அந்த ஊரில் இருந்த அடியார் யார், நாயன்மார் யாருன்னா திருநீல நக்கர். அவருடைய மனைவி பேரே இல்லை. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்க. ரெக்கார்டில் சில நாயன்மார்களுடைய மனைவிகளுக்குத்தான் பேர் இருக்குது. நம்முடைய இளையான்குடி மாறனாருடைய மனைவி பேர் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், திலகவதி. இளையான்குடி மாறனாருடைய மனைவி பேர் திலகவதி. இவங்க திருநீல நக்கருடைய மனைவி பேர் வந்து சொல்லலை. ஆனால் திருஞான சம்பந்தருடைய பாடிண்டே வருவார் ஒருத்தர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர்னு. அந்த அவருடைய மனைவி பேர் இருக்குது மதங்க சூலாமணி. இந்த திருநீல நக்கர் அந்த ஊர்லேயே இருக்கார். சுவாமியை தொட்டு பூஜை பண்ணுறவர். கோவில் ஆதிசைவர் அப்படி சொல்லுவாங்க, இல்லைன்னா சிவாச்சாரியார்னு சொல்லுவாங்க. அவர் தான் கோவிலுக்குள்ளே போய் எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணுறவர். அப்படி அவர் பண்ணும்போது அந்த நாளிலேயே பெண்ணும் கருவறை வரையிலும் சென்று கணவனோடு சென்று பூஜை செய்கிற குடும்பமாக இருந்தால், இன்னைக்கு வந்து திருக்கோவிலில் பூஜை ஆரம்பித்த பக்கத்தில் நின்று எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க இல்லையா, இது தீபார்த்தனை இதை எடுத்து கொடுக்கறது, 5 அடுக்கு தீபத்தை எடுத்து கொடுக்கறது, மணி எடுத்து கொடுக்கறது, இதெல்லாம் பார்க்குறோம். உதவிக்குத்தர் வேணும். ஆனால் அன்றைக்கு கருவறைக்குள்ளே சென்று இத்தனை பணிகளையும் செய்தவர் யாருன்னா திருநீல நக்கருடைய மனைவி. அதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு திருஞான சம்பந்தர் வாழ்ந்த காலம், திருநாவுக்கரசர் வாழ்ந்த காலம் 8ஆம் நூற்றாண்டு. அந்த காலத்திலேயே அது அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு நாம் பெருமை பேசுகிறோம், இந்த கோளுக்குள்ளே பொம்னாட்டி போகிறா, தொட்டு பூஜை பண்ணுறா. அன்னைக்கு பண்ணதான் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அதை சொல்லணும். நம்ம அன்னைக்கு அவங்க பண்ணதை தான் இன்றைக்கி நம்ம பண்ணுறோம். நீ புதுசாக எதுவும் பண்ணலைன்னு பேசுகிறவங்க கிட்ட தைரியமாக எடுத்து சொல்லுங்கள். என்னமோ புதுசாக பண்ண மாதிரி பேசுகிறாங்க. அப்படி திருநீல நக்கருடைய மனைவி ஒரு நாள் பூஜை பண்ணும்போது திருநீல நக்கரோட வழக்கம் போல் உள்ளே போகிறச்ச எல்லாம் முடிச்சிடுறாரு அவர். பஞ்சாட்சர மந்திரங்களை சொல்லின்னு இருக்கார் அவர். சொல்லிட்டு மனமுருகி சொல்லின்னு இருக்கும்போது சுவாமி மேலே, அயவந்தீஸ்வரர் மேலே, அந்த ஔடையார் மேலே என்ன பண்ணுறதுன்னா ஒரு சிலந்தி ஊறுது. ஒரு சிலந்தி ஊறுது. இந்த சிலந்திக்கு மட்டும் பெரிய புராணத்தில் ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தி. சிலந்தி 2-3 இடத்துல சில பேருடைய குடும்பத்தையே நாசம் பண்ணி விளையாடும். இந்த சிலந்தி விஷம் ரொம்ப ஜாஸ்தி. அது இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. சிலந்தி கடிச்சதுன்னா பெரிய விஷம் திட்டாக வந்துடும். அன்றைக்குமே சிலந்தி பெரிய வேலையெல்லாம் பார்த்துருக்கு. திருவானைக்காவல் கோவிலில் வேலை பார்த்ததும் சிலந்தி தான். யானையோட காதுக்குள்ளே பூந்து அது போட்டு அடித்து அப்புறம் அது செத்து, சிலந்திக்கும் சுவாமி பார்த்தாரு, 2 பேருக்கும் சமரசமாக பேரேன்னு சிலந்திக்கும் மோட்சம் கொடுத்தார், யானைக்கும் மோட்சம் கொடுத்தார்.
அதனால் அங்கே அந்த கதை தான் கோச்சங்கனால வரும் அது பின்னால். ஆனால் இங்கே என்னாச்சுன்னா, இங்கேயும் இந்த சிலந்தி தான் வேலையை காட்டுறதுக்காக பொதுவாகவே கோவில்களில் கொஞ்சம் ஒட்டடை படிஞ்சிருந்தால் நம்ம வீடுகள்லேயே சிலந்தி வரும். அப்போ அந்த கோவிலில் இருந்த சிலந்தி கருவறைக்குள்ளே சுவாமி மேலே வந்து உட்காந்துருது. உட்காந்தோடனே அம்மா என்ன தெரியுமா செய்கிறான், இவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க, பாரதிதாசனுடைய பாடலில் வரும், குடும்ப விளக்கில் ஒரு பாடலில் வரும், இவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, அம்மா குழந்தை பக்கத்தில் படுத்திருக்கோம். குழந்தை தூங்கி கொண்டிருக்கிற போது பக்கத்திலே இருக்கிற குழந்தை மீது எறும்பு ஊறுச்சுன்னா பக்கத்திலே நம்ம ஐயாவும் படுத்திருப்பார். அவரை பாதுகாக்கவே 10 பேர் வேணும். தூக்கத்தில் அப்படி புரட்ட விடுறதுலேயே நம்மளால் சில சமயத்தில் தூங்க முடியாது. என்ன சுரேஷ் அனுபவம். ஆனால் இந்த என்னதான் புரட்ட விட்டு பெண்கள் தூங்கினாலும் ஒரு சின்ன எறும்பு அந்த குழந்தை மேலே வந்து உட்கார்ந்தால் பாரதிதாசன் சொல்வார், அவளின் கை தானாக வந்து துடைத்து அதை மீண்டது. என்னங்க தாய்மைன்னா என்னங்க, எப்படிங்க தெரியும் உங்களுக்கு? எப்படி தெரியும்? குழந்தை மேலே ஊறுறது எப்படி தானாக துடைத்து மீண்டது சொல்வார் பாரதிதாசன். அது மாதிரி அதை பார்க்குறச்ச அவங்களுக்கு என்ன நினைப்பு வந்துதான், அம்மா வந்து ஒரு குழந்தை மேலே ஒரு பூச்சி வந்தால் டக்குன்னு கையால் தட்டி விடுவாங்களா, அது விஷப்பூச்சி வேற. தட்டி விட்டால் வலிக்குமோ, சாமிக்கு வலிக்கும் இல்லையா, குழந்தைக்கு தட்டினா வலிக்கும் இல்லையா. இவங்க என்ன பண்ணாங்க, அந்த நேரத்தில் நமக்கு அந்த மாதிரி சமயங்களில் நமக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. உடனே என்ன பண்ணாங்களாம், கிட்ட போய் பூச்சிக்கும் நோகக்கூடாது, அப்படி தாங்க பார்க்கணும் பெண்ணை, பூச்சிக்கும் நோகக்கூடாது. இது ரொம்ப பில்டப்பாக இருக்குல்ல. பூச்சிக்கும் நோகக்கூடாது, சுவாமிக்கும் நோகக்கூடாது. சுவாமின்னு பார்க்கல, குழந்தையாக பார்த்துருக்காங்க. போய் லேசாக ஊதியிருக்காங்க. ஊதினா பறந்துடும் இல்லையா, அது வெயிட்லெஸ் தானே. ஃபோனு ஊதியிருக்காங்க. ஊதினோன்னே அது அந்தண்ட போயிடுது. இவருக்கு கோபம் வந்துருச்சு. திருநீலநக்கர் எப்பொழுதுமே 2 பேருமே நல்லா தான் ஒர்க் பண்ணுவாங்க. 2 பேருக்குமே ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டு. ஆனால் சில குடும்பங்களில் பார்த்தா இன்னமும் இவர் தான் அப்படியே அதுக்காகவே பிறந்து வடிவெடுத்து வந்த மாதிரி, நான் பண்ண மாதிரி நீ கிடையாது, நான் இன்னும் கஷ்டப்படுறேன் தெரியுமா, 2 பேரும் ஒன்று தான், அதில் என்ன நீ மட்டும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, துள்ளுறாரு. அப்படியே நீ இப்படி பண்ணிட்ட, அபச்சாரம் பண்ணிட்ட, நீ ஊதினோன்னே அது மேலே எச்சல் பட்டெடுத்து அபச்சாரம் சொன்னவர். ஒரு ஒரு அப்படியா ஒரு மனுஷனுக்கு கோபம் வரும்? என்ன பொம்னாட்டின்னா அவ்வளோ இலக்காரமா? இதே இவர் ஊதி இருந்தால் அந்த அம்மா சொல்லியிருக்குமா, என்ன அப்படி ஊதிட்டா உன்னை இன்னையிலேருந்து நான் விளக்கிடுறேன்னு சொல்லுவாங்களா எந்த அம்மாவாது? மனசில் நினச்சா கூட சொல்ல மாட்டோம். ஆனால் இவர் என்ன உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, மனசில் நினைப்பீங்களோன்னு. சமயத்தில் நினைக்கிற மாதிரி இருக்கும் பண்ணுற அட்டகாசங்கள். ஆனால் இந்த இவர் என்ன பண்ணுறாரு, நீ எப்படி ஊதின அப்படின்ட்டு அந்த மனுஷன் அவ்வளவு சுவாமிக்கு பண்ணுறவர் அங்கேயே அந்த அம்மா விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டார் பாருங்க. இது ரொம்ப கொடுமையாக இல்லை? சாயந்தர நேரம் ராத்திரி பூரா அந்த அம்மா கோவில்லே இருந்திருக்கு. நம்ம என்ன வெளியில் வந்துடுவோம், நம்ம என்ன பையன் அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு வந்துடுவோம். நீ என்ன வீடு திறக்கிறது, நான் ஒரு சாவி வச்சுருக்கேன், 2 சாவி வச்சுருக்கேன், நான் சாவி திறந்துட்டு நான் வர்றேன் அப்படின்னு நம்ம வந்துடுவோம். ஆனால் அவருடைய சொல்லை ஏற்றுக்கொண்டு அந்த அம்மா, நான் நீ இனிமே என்னோட இருக்க தகுந்தவள் அல்லன்னு சொன்னோன்னே, உன்னால தானே எனக்கு இந்த கதின்னு நினைச்சாங்களே என்னமோ தெரியல, சொல்லக்கூட இல்லை, அங்கேயே இருந்துட்டாங்க. இரவு முழுவதும் அங்கேயே இருந்திருக்காங்க. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, அந்த காலத்தில் திருக்கோவில்களுக்குள்ள மனுஷா இருந்தாலும் பாதுகாப்பு இருந்திருக்கு, சுவாமி இருந்தாலும் பாதுகாப்பு இருந்திருக்கு. எதுவும் நேரலை. நம்ம நைட்டு பூரா அங்கே இருந்திருக்காங்க. சுவாமி பார்த்தார். நம்ம சுவாமிக்கு எப்போதுமே இதான வேலை. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்தால் கால் தேய தேய தூது போவார். திருவாரூரில் நடந்தார்ல, பறவையாருக்காக தூது போனார் இல்லையா, தேய தேய கால் அடி தேய தேய தூது போனார். நம்ம ஊரில் காரைக்காலில் எப்படி சாப்பிட்றதுக்கு, ஆனால் சேக்கிடார் சொல்லும்போது அடியார் தான் வந்தார்னு சொல்வார். அங்கே வந்து கால் தேய தேய நடந்தார் அப்படிம்பாங்க. அப்படி இவர் கனவுல போய் சொல்கிறார், ஐயோ நம்மளால் குடும்பம் பிரிஞ்சிடப்படாது. ஏன்னா இன்றைக்கி சில பேர் பிரியறதுக்குன்னே வேலை பார்ப்பாங்க. ஆனால் சுவாமிக்கு அதில் இஷ்டம் இல்லை, நம்மளால் ஒரு குடும்பம் ஒன்றும் ஆகிடப்படாது அப்படின்ட்டு இரவோடு இரவாக கனவுல போய் நீ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க. அந்த மனுஷன் படுத்து எங்க எப்போங்க கனவு வரும், எப்போ கனவு வரும்? நல்லா ஆழ்ந்து தூங்கினா தானே கனவு வரும். அப்போ இந்த திருநீலநக்கர் என்ன நினச்சுன்னு தூங்கியிருக்கார்? அவருக்கு எப்படி தூக்கம் வந்தது? எனக்கு அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. சில ஆய்வாளர்கள் இது எனக்கு பதில் சொல்லணும், அசோக்குமார் மாதிரி இருக்கிறவங்க, நான் கேட்பேன்.
எப்படி தூக்கம் வரும்? ஒரு மனைவியை கோவிலுக்குள்ள சாயந்தரத்துக்கு மேலே சாயரிச்சானோன்னு விட்டுட்டு வந்திருக்கியே, அவள் என்ன ஆனால் கோவிலுக்கு எப்படி தூக்கம் வரும்? நம்ம என்ன தூங்குவோமா? ஐயோ அந்த மனுஷன் என்ன பண்ணாரோ தெரியலையே, ஏது பண்ணாரோ தெரியலையேன்னு நம்ம கவலைப்படுவோம். நல்லா படுத்து தூங்கியிருக்கார். தூங்கும்போது தான் கனவு வரும். அப்துல் கலாம் ஐயா சொன்ன கனவு வேறு, இந்த கனவு வேறு. தூங்கி அப்போ தான் வந்து சுவாமி சொல்லியிருக்கார். பல பேருக்கு கனவுல வந்து தான் சொல்வார். புசலாறு கோவில் கட்டினப்போ மன்னன் கனவுல வந்து சொன்னார். அது மாதிரி இங்கே இப்படி தூங்குறியே அப்படின்னு கேட்கல, நான் சொல்கிறேன். விட்டுட்டு வந்துட்டியே, என்ன இப்படி பண்ணலாமா நீ? அவ ஊதின இடம் தவிர, உன்னுடைய துணைவியார் ஊதின இடம் தவிர மற்ற இடமெல்லாம் என் மேலே கொப்பளிச்சிருக்கு. அந்த செலந்தி உக்காந்த இடத்த ஊதினோன்னு மற்ற இடத்துல அது பரவி இருக்கும் இல்லையா, அந்த இடமெல்லாம் எனக்கு கொப்பளிச்சிருக்கு. அந்த இடம் ஒன்றும் ஆகலை. இப்போ அதில் ஒன்று இந்த காலத்தில் நம்ம செய்கிறது உண்டு. அதாவது மனுஷனுடைய எச்சல் போல் விஷம் வேறு எதுவுமே கிடையாது. மனுஷனுடைய எச்சல் உமிழ்நீர் மாதிரி எந்த விஷமும் கிடையாது. ஒரு முறை ஆய்வில் சொன்னாங்க, ஒரு நாள் ராத்திரி போகிற நம்ம வாயில் அரிசியை வச்சுருந்து சில சமயத்தில் இருமினா புழுங்கல் அரிசியும் மிளகும் வாயில் வச்சுப்போம். வச்சுருந்தா கொஞ்சம் இருமல் தனியும்பாங்க. திங்காமையே வாய்க்குள்ளே அந்த அரிசியை வச்சுட்டு இருந்துட்டு காலையில் சேர்த்து அந்த உமிழ்நீரோடு சேர்த்து அந்த அரிசியை நம்ம வெளியில் உமிழ்ந்தோம்னா அதை ஒரு கோழி சாப்பிட்டா செத்துடும். ஒரு கோழி சாப்பிட்டா செத்துடும், அவ்வளோ விஷம் நமக்கு. அதனால தான் இன்றைக்கும் என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்போல்லாம் இப்போ பண்ணுறதில்ல. அதெல்லாம் ஏதாவது ஒன்று கடிச்சிடுத்து, ஏதாவது ஒன்று வந்து ஒரு ரத்தம் வந்தால் கூட வாய்க்குள்ளே அந்த விரலை வச்சு டக்குன்னு இது பண்ணுவோம். எச்சல் தொட்டு இப்படி வைப்பாங்க. அது மாதிரி கூட இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. அம்மாவுடைய எச்சல் பட்டிருந்தா கூட அந்த இடம் கொப்பளிக்காமல் இருந்திருக்கும். ஆனால் அந்தளவுக்கு எச்சல் வர்ற மாதிரிக்கு அப்படிலாம் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியெல்லாம் அவங்க ஊதலை, சாதாரணமாக தான் ஊதியிருக்காங்க. ஆனால் கொப்பளித்தது என்று சொன்ன பொழுது ஓடி வந்திருக்கணும்ல ராத்திரியை. எத்தனை வருஷமாக படிக்கிறேன் பெரிய புராணம், அசோக்குமார் சார் போய் பாருங்கள். நானும் இத்தனை வருஷமாக படிக்கிறேன், திரும்பி திரும்பி பார்க்குறேன். ஏதாவது சொல்வாரா சேர்க்கிறார்னு. காலையில் தான் இந்த மனுஷன் போயிருக்கார். ஏன் ராத்திரியே போகல? கனவு வந்ததில்லை, கனவுல சொன்னாங்கல்ல, அலறி அடிச்சுன்னு ஓடி இருக்க வேண்டாம், போகல. எழுந்து காலையில் ஒவ்வொரு சமயம் விடிய கால கனவுல வந்தாரோ என்னமோ. காலையில் போய் அம்மாவை அழைச்சிட்டு வந்து நான் வந்து தவறு செஞ்சிட்டேன்னு அந்த அம்மாவினுடைய பெருமை சீயத்தாமங்கையில் திருநீல நக்கருடைய மனைவியினுடைய பெருமை பேசப்படுகிறது என்றால் இது எத்தனை பேர் அறிவோம், எத்தனை பேர் எடுத்து வெளியில் சொல்கிறோம். சேக்கிழார் காட்டுகிறார், திருநீல நக்கரோட விட்டுட்டு போயிருக்கலாம். அது மட்டும் இல்லை, மதங்க சூளாமணியாரும் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் திருஞான சம்பந்தரோடு நம்முடைய திருநீல நக்கருடைய ஊருக்கு போகிற போது, சீயத்தாமங்கைக்கு போகிற போது சுவாமி தரிசனம் பண்ணிட்டு கோவில்லேருந்து அங்கே போகிறச்ச இவர் வந்து முப்பொழுதும் வந்து யாகம் வளர்க்கக்கூடியவர். வேதியர்கள் வீட்டில் அந்த யாகம் வளர்க்குற கூடம், அந்த குண்டம் இருக்கிறது நடுவில் வச்சுருப்பாங்க. அப்போ எல்லாம் விட்டு இப்பயும் சில வீடுகளில் இருக்குது. இவர் என்ன நினைக்கிறாராம் திருஞான சம்பந்தர், நம்ம அழைச்சிட்டு வந்துட்டோம், நம்ம பின்னாடியே ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. அன்றைக்கும் ஜாதி பிரிவுகள் இருந்திருக்கு இல்லையா, கொஞ்சம் ஜாதியில் கொஞ்சம் விலக்கப்பட்ட இனம் அப்படின்னு ஒன்று இருந்ததுனால இவரை வந்து திருநீல நக்கர் உள்ள அளவு பண்ணுவாரா என்னான்னு கூட நினச்சிருக்கலாம் திருஞான சம்பந்தர். அதனால் என்ன பண்ணாராம், இவங்களையும் உள்ளே கூப்பிட்டு படுக்க வைங்க. எந்த இடத்துல திரும்ப படுக்க வச்சாங்களாம், மதங்க சூளாமணி அம்மையாரையும் திருநீலகண்ட யாழ்ப்பாணரையும் அந்த யாககுண்டம் இருக்கிற இடத்திலே படுக்க வைத்தாராம் திருநீல நக்கரும் அவருடைய மனைவியார். இதில் நீங்கள் ஒன்று பார்க்கணும், திருநீல நக்கர் அக்செப்ட் பண்ணதோடு போயிருந்தால் சில வீடுகளில் மனைவி சொன்னால் அதுக்கப்புறம் செய்ய மாட்டாங்க. ஏனென்றால் இது பாரதியினுடைய வாழ்க்கையில் நடந்தது. மகாகவி பாரதியார் புதுவையில் இருக்கிற போது கனகலிங்கம் என்ற தாழ்த்தப்பட்ட ஒருவருக்கு நான் திருக்கோவிலுக்குள் போக வேண்டும் என்று சொல்கிற போது பூணூல் போட்டுவிட்டு, சும்மா வெறுமை பூணூலை போட்டுவிட்டு நீ போய் பூஜை பண்ணணும்னு அவர் சொல்லலை. இன்றைக்கும் அது மாதிரி சொல்லப்படாது. மந்திரம் கற்றுக்கணும், மந்திரத்தை முறையாக கற்றுண்டா தான் உள்ளே போகலாம். மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து பூணூலை போட்டுவிட்டு காசியில் எரிந்த பூணூலை திரும்ப எடுத்து போட்டுக்கொண்டார் என்றால் கனகலிங்கத்துக்காக தான் பாரதியார் போட்டுட்டார். போட்டுட்டு அந்த உபநயனம் என்கிற அதை நடத்தி வைக்கிற போது திருக்கோவிலுக்குள்ளே நீ போய் பூஜை பண்ணு, கேட்டால்
நான் பிராமணன், பாரதி சொன்னான் என்று சொல் அப்படின்னு சொன்ன அந்த பாரதியாருக்கு கனகலிங்கத்தையும் நாகலிங்கம்னு ஒருத்தர், அவருடைய வரலாறு மறைக்கப்படுகிறது. இந்த நாகலிங்கத்தையும் ஆற்றுல வீட்டில் கூட்டு வச்சு சாப்பாடு போடுகிற போது செல்லம்மாள் யோசித்தார். ஆர்யா என்ற நண்பர் சென்னைக்கு வந்தபோது செல்லம்மாள் யோசித்தார். ஏன்னா அன்றைக்கு பெண்கள் அப்படி இருந்தார்கள், அவர்கள் அந்த மாதிரி உருவாக்கப்பட்டிருந்தார்கள் காலங்காலமாக. அப்போ ஒருத்தர் வேண்டான்னு மனைவி சொல்லிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அந்த நாளில் 8வது நூற்றாண்டிலேயே திருநீலகண்ட யாழ்ப்பாணரையும் அவருடைய மனைவியும் அந்த இடத்திலேயே அந்த குண்டத்திற்கு பக்கத்திலேயே படுக்க வச்சு இரவு முழுவதும் எழுந்து வந்தபோது ஒன்று சொல்கிறார் சேக்கிழார், முன்னைய விட மறுபடியும் அந்த யாகம் நடத்துகிற போது சுழன்று எப்போதும் அந்த யாக குண்டத்தில் யாகம் இடும்போது எப்படி ஜோதியாக அது எரியுமோ, முன்னைய விட ஜகஜோதியாக இது எரிந்தது என்று சொன்னால் அந்த திருநீலநக்கருக்கு பக்கத்திலே யார் இருந்திருக்கிறார்? அவருடைய துணைவியார் அல்லவா? அந்த பெண்ணின் பெருமை அங்கே பேசப்படுகிறது இல்லையா? இது ஒரு பெரிய பெருமை, அவருக்கு பெருமை சேர்த்தது. இன்னொன்று உங்களுக்கு தெரிந்த வரலாறு, மங்கையர்க்கரசியார். ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். மங்கையர்க்கரசியார் சோழ நாட்டு பெண்ணு, அவன் பாண்டிய மன்னன், நின்ற சீர் நெடுமாறன். ஆனால் பின்னாலே அவரை கூன் பாண்டியன் என்பார்கள். பேரை பாருங்க, நின்ற சீர் நெடுமாறன். ஆனால் பின்னால் கூன் பாண்டியன். ஏன்? சமண மதத்துக்கு போயிடுறார். இவள் சோழ நாட்டு பெண். ஆனால் சோழ நாட்டிலே இவள் இருக்கிற போது சோழ நாடு எப்பொழுதுமே சைவத்திற்கு உயர்வு கொடுத்தது. தெல்லையில் எல்லாரும் வரணும், அவங்க வந்தால் தான் அந்த ஓலையை கொடுப்போம் போது ராஜராஜ சோழன் தானே அங்கே கொண்டு போய் நிறுத்தியது, திருவுருவ சிலைகள் மூலமாக கொண்டு நிறுத்தினது. அப்போ உயிர் கொடுத்தது நம்ம சோழ நாடு, சோழ நாட்டு பெண்மணி மங்கையர்க்கரசியார். கற்பின் கொழுந்து, தவக்கொழுந்துலாம் சொல்வார் அவர். அப்படிப்பட்டவர் சமண மதத்திற்கு மன்னன் ஆட்பட போகிற போது செய்தி அனுப்புகிறார். ஒரு நாட்டினுடைய மன்னனுடைய மனைவி என்கிற போது தன்னுடைய புருஷன்னு அவங்க பார்க்கவே இல்லை. எல்லாத்துக்கும் ஜால்ரா போடக்கூடாது. கணவன் சொல்லிட்டானா கணவனோடு சேர்ந்து வாழ்கிற போது நல்ல காரியங்களுக்கு கணவரோடு துணை போக வேண்டும். சமயத்தில் கணவருக்கு சேருகிற கூட்டாளிகள் மோசமாக இருக்கலாம், வேண்டும் என்று யாரும் செய்வதில்லை. அப்படி திசை மாறி போகிற போது அவர்களை நம் பக்கம் மீட்டெடுத்து நல்ல வழியில் செலுத்த வேண்டிய கடமை பெண்களுக்கு தான் இருக்கு. ஒரு குடும்பத்தினுடைய ஆணி வேறே பெண்ணு தான். அதனால தான் மனையரத்தின் வேறாய் விளங்கும் திருவெண்காட்டு நங்கைன்னு சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். யாரை? சிறு தொண்டருடைய மனைவியை. அந்த அம்மாவுக்கும் பேர் கிடையாது. இல்லை ரொம்ப கொடுமையாக இல்லை? ஏன் எங்களுக்கு ஒரு பேர் வைக்கக்கூடாது? உங்களுக்கு மட்டும் வண்ணமாக பேர் வச்சுக்கிறீங்க. திருவெண்காட்டு நங்கையாம். திருவெண்காட்டில் பிறந்ததுனால திருவெண்காட்டு நங்கை. அதனால தான் இப்போ ஒரு படம் வந்தது, திருமதி பழனிசாமி. ஏப்பா அவளுக்கு பேர் வைக்கக்கூடாது? அது மாதிரி இந்த திருவெண்காட்டு நங்கை மாதிரி இந்த அம்மா என்ன பண்ணாங்க, மங்கையர்க்கரசியார் செய்தி அனுப்புகிறார். எங்கேருந்து எங்கே அமைச்சரை பிடிச்சி குலைச்சரையாரை பிடித்து யாருக்கு செய்தி அனுப்புகிறார், யார் வந்தால் சரியாக இருக்கும்னு திருஞான சம்பந்தருக்கு செய்தி போகிறார். திருஞான சம்பந்தரை நீங்கள் போகாதீங்கிறார். அப்பர் பேர் அங்கே போகாதீங்க, சமணர்கள்ட்ட போனால் மீள முடியாது, போகாதீங்க. அந்த அம்மாவுக்கு எவ்வளோ தெரியுமா கஷ்டம்? அதைத்தான் நாம் இன்றைக்கும் செஞ்சுட்டுருக்கோம். கோவிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும். இப்போ சில இடங்களில் கணவர் ஒரு மாதிரியாக இருப்பாங்க, மனைவி ஆனால் சாமி கும்பிடுவாங்க. அது நேரடியாகவும் செய்வாங்க, மறைமுகமாகவும் செய்வாங்க. அப்படி சிரிக்கப்படாது. நான் பெரிய புராணத்தை தான் பேசின்னு இருக்கேன். வில்லங்கமாலாம் கிருஷ்ணன் சார் சிரிக்கப்படாது. இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த நாளில் கண்டு முட்டு கேட்டு முட்டு. அந்த சைவத்தை பற்றி திருநீரை பற்றி சொன்னாலும் தீட்டு, கேட்டாலும் தீட்டு, கண்டாலும் தீட்டு. கண்டு முட்டு கேட்டு முட்டு. நம்ம கோவிலுக்கு போனால், மதுரையில் கோவிலுக்கு போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்களாம், இந்த விபூதியை அணிஞ்சிருந்ததை பார்த்தாலே பிரச்சனையா. வணக்கம். இப்போ தான் பாரதியை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், செல்லம்மாளை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். கரெக்டாக ஆஜராகிறாரு நம்ம ஆரிஃப் மரைக்காயர் அவர்கள். பாரதி செல்லம்மா நன்றி நன்றி. இப்போ பாரதி செல்லம்மா பற்றி சொல்லிகிட்டு இருந்தோம் நம்ம ஆரிஃப் மரைக்காயர் அவர்கள். அதுதாங்க நம்ம காரைக்காலுடைய பெருமையை.
அம்மையாரினுடைய திருக்கோவில்களுக்குள் எம்மதத்தாரும் சம்மதம் என்று அம்மையாருடைய திருக்கோவிலில் வந்து கேட்குறோம்னா இதுதான் காரைக்காலினுடைய மத நல்லிணக்கம். நன்றி. இப்போ மங்கையர்க்கரசியார் என்ன பண்ணுறாங்க, இந்த விபூதி எடுத்து இட்டுக்கும்போது பார்த்தா தீட்டு, கேட்டா தீட்டு, சொன்னா தீட்டுங்கிறதுனால அப்படியே போய் மறைவாக அந்த திருநீரை எடுத்து அந்த சேலைக்குள்ளாக மறைவாக இட்டுக்கொள்வார்கள். அந்த சேலைக்குள்ளாக, முந்தானைக்குள்ளாக மறைவாக இட்டுக்கொள்வார்கள். இன்றைக்கு நாமும் பெண்கள் காலம் காலமாக கோவிலுக்கு போகிறோம் என்றால் விபூதியை வாங்கி நெத்தியில் இட்டுன்ட்டு, குங்குமத்தை வாங்கி இட்டுன்ட்டு, அந்த தாலி எடுத்து அப்படி மறைவாக அதில் வச்சுக்கிறோன்னா மங்கையர்க்கரசியார் சொல்லி தந்தது நமக்கு. எதுவுமே புதுசாக வரல, நாம் எதுவுமே பண்ணலை. அப்படி பண்ண மங்கையர்க்கரசியார் இந்த சமண மதத்திலிருந்து தன்னுடைய மன்னனை மீட்டு எடுக்க வேண்டும் என்று யாருக்கும் அது தோணலை. நாட்டு மக்கள் எல்லாம் மண்ணாந்தைகளாக இருந்திருக்கிறார்கள், ஆண்களும் சரி பெண்களும் சரி. நாட்டு மக்கள் மந்திரிகள்லேருந்து கூட இருந்த பணியாளர்கள்லேருந்து அத்தனை பேரும் மன்னன் எவ்வழி குடி எவ்வழின்னு மண்ணாந்தைகளாக கிடந்தபோது தனி ஒரு பெண்ணாக அன்றைக்கு புரட்சி செய்தவர் யாருன்னா மங்கையர்க்கரசியார். ஒரு பெண்ணு அப்படிம்பாங்க எல்லாரும், இல்லை பெண்ணால் தான் முடியும். பாரதி சொல்வார், சாத்திரங்கள் பல பல கற்பராம், சௌரியங்கள் பல பல செய்வராம், மூத்த பொய்மைகள் யாவும் தகப்பராம், மூட கட்டுகள் யாவும் அழிப்பராம், காத்து மானிட செய்கை அனைத்தும் கடவுளுக்கு இனிதாக சமைப்பராம். இந்த மூடக்கட்டுகளை தகர்க்க வேண்டும் என்றால் ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாய் வாழ்வோம் இந்நாட்டிலே என்று வந்தவர்கள் பெண்கள் என்பதனால்தான் நான் மன்னனுக்கு அந்த புறத்து மனைவி மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய மக்கள் என்ன பேசிக்கொள்ளுங்க. எல்லாரும் போயிடுவாங்களா சமணத்துக்கு? எல்லாரும் போவாங்களா? அங்கே சமணமா மதம் பற்றி நமக்கு இல்லை. ஒன்று நாடி வருகிற போது, மதம் மாறி போகிற போது, தடம் மாறி போகிற போது அதை மீட்டெடுத்தவள் மங்கையர்க்கரசியார் மட்டுமே. அப்படியே வாயால் இல்லை, வர சொல்கிறாங்க. வருகிறார் ஞானசம்பந்தர். ஞானசம்பந்தர் வருகிற போது தான் என்னென்னமோ அவருக்கு பிரச்சனை. அந்த நாள்லேயே தங்கியிருக்கிற இடத்த இந்த ஊடு கொளுத்துற வேலையெல்லாம் அப்பயே நடந்திருக்கு. ஞானசம்பந்தர் தங்கியிருந்த இடத்த கொளுத்தி விட்டாங்கல்ல, அதில் நல்லதையும் நம்ம எடுத்துக்கிறோம், கெட்டதையும் எடுத்துக்கிறோம். அவர் பார்த்தாரு, எனக்கு நீ கொளுத்துறியா, பையவே பிறகு அங்கேயே போ அப்படின்னார் ஞானசம்பந்தர். நல்லவர்கள் வாயால் எது சொன்னாலும் நடக்கும். இவர் இருக்கிற இடத்த கொளுத்தணும்னு பார்த்தாங்க, நடக்கலை. அப்புறம் போராட்டங்கள் நடக்கிறது, அனல்வாதம் புனல்வாதம். யாரால் நடந்தது? இத்தனையும் மங்கையர்க்கரசியாரால் நடந்தது. அனல்வாதம் நடக்கிறது, புனல்வாதம்னா வெள்ளம். ஆற்று தண்ணி எடுத்து வைகை ஆற்று தண்ணி பொதுவாகவே ஆற்றுல தண்ணியில் போகிற போக்கில் போட்டால் பொருள் போகிற போக்கில் தான் போகும், எதிர்த்து வராது. ஆனால் இந்த ஓலைகளை இடுகிற போது எது எதிர்த்து வருகிறதோ அதுதான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்கிற போது சமணர்களும் இட்டார்கள், நம்முடைய ஞானசம்பந்த பெருமானும் இட்டார். அந்த ஓலைகள் எதிர்த்து வந்தது, அதுதான் புனல்வாதம். அனல்வாதம் அப்படியே அவனுங்களுக்கு சந்தோஷமாக மனசு நிறைவடையில. அனல்வாதம் பண்ணணும், நெருப்பில் போடணும். என்னமோ இவர் மந்திரஜாலம் பண்ணார், நெருப்பில் போட்டால் எரிஞ்சு போய்டும்னு நினைச்சார். நெருப்பில் போட்டால் தமிழ் எரியுமாங்க? எரியுமா தமிழ்? மற்றவர்களை நாம் படித்த தமிழ் எரிக்குமே தவிர அது ஒரு காலமும் எரியாது. ஆன்மீகம் எரியவே எரியாது. என்ன பண்ணாங்க? அனல்வாதம் பண்ணும்போது அப்படியே வச்சிருந்த சுவடியில் போட்டு அப்படி ஒன்று தூக்கி அதில் இடுகிறார். அதுதான் பச்சை பதிகம், அதுதான் போகமார்த்த பூன்முளையம்மன், நம்முடைய பிராணேஸ்வரி. நேற்று முந்தாநாள் பூரா நானும் நம்முடைய அசோக்குமார் சார் அவர்களும் திரும்ப திரும்ப அதை சொல்லின்னு இருந்தோம். அது மட்டும் இல்லை, நம்முடைய பொதிகை தொலைக்காட்சியில் ஒர்க் பண்ணவங்க இங்கே உட்காந்துருக்காங்க அமைதியாக. எப்போதுமே பெண்கள் எப்போதுமே எங்களை மாதிரி கொஞ்சம் அடக்கமாக தான் இருப்பாங்க. நம்முடைய உமா அவர்கள், இல்லைம்மா நம்மளாம் கொஞ்சம் அடக்கமாக தானே இருப்போம். உமா அவர்கள் உட்கார்ந்துருக்கிறார். அவர்கள் பொதிகையில் பணி செய்தவர். அவர் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த கோவிலை பற்றி, அங்கே உள்ள நடைமுறைகளை பற்றி, ஆன்மீக விஷயங்களை ஒரு யூடியூப்பாக போட்டுருவாங்க. திருநள்ளாரை பற்றியும் போட்டிருக்காங்க. அது கிருஷ்ணன் சார் மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது மேடம். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பச்சை பதிகம் தான் நம்ம பிராணேஸ்வரி மேலே பாடினது, அம்பாள் மேலே பாடினது.
போகமார்த்த பூன்மலையம்மல் பிராணேஸ்வரின்னு சொல்லுவோம். தர்பாரணேஸ்வருடைய உடனுரைன்னு சொல்கிறோம் இல்லையா? அதற்கு ஏன் என்று கேட்டால் நான் மீண்டும் சொல்வதில் பெருமைப்படுகிறேன். ஏன் பிராணேஸ்வரி என்று பெயர் என்றால் தமிழுக்கு உயிர் கொடுத்தது. தமிழுக்கு உயிர் கொடுத்தது. சயின்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும், நம்மளும் சின்ன பிள்ளையிலேருந்து படிச்சிருக்கிறோம். ஆக்சிஜனை பிராணவாயுன்னு சொல்லுவோம். ஆக்சிஜனை பிராணவாயுன்னு சொல்லுவோம். ஆக்சிஜன் இருந்தால் தான் ஒரு மனுஷன் கடைசி வரைக்கும் நிம்மதியாக இருக்க முடியும். அதனால தான் நம்முடைய நம்பிக்கைக்காக ரொம்ப முடியாத போனவங்களுக்கு ஆக்சிஜன் போட்டு அனுப்பி விடுவாங்க. எடுத்துட்டா போயிடும், அது வேறு, அது நமக்கே தெரியும். இருந்தாலும் நம்ம மன திருப்திக்கு அப்படி உயிர் கொடுத்தது இந்த பச்சை பதிகம். அனல்வாதத்தில் திருஞான சம்பந்தர் போட்டு எடுக்கிறப்ப உள்ளே எப்படி போட்டாரோ அதே மாதிரி அது நின்றுதான் பச்சையாகவே அந்த ஓலை பச்சை பதிகமாக. அதனால தான் அதுக்கு பேர். அப்படி உயிர் கொடுக்க வச்சு தமிழை மீட்டெடுத்தார், ஆன்மீகத்தை மீட்டெடுத்தார். ஞான சம்பந்தர் துணை கொண்டுனா அந்த மக்களையும் மீட்டெடுத்தார் என்று சொன்னால், மன்னனையும் கூன்பாண்டியன் அவனுக்கும் வியாதி வந்தது. திருநாவுக்கரசருக்கு திலகவதியார் எப்படி சூளை நோயை இவர் வேண்டிய போது பெருமான் கொடுத்தாரோ, நின்ற சீர் நெடுமானராக இருந்தவர் ஒரு கூன் விழுந்த மன்னனாக ஒரு நோய் வந்தபோது அப்பதான் நம்முடைய சம்பந்தர் அவர்கள் அந்த திருநீற்றினுடைய மகிமையை அங்கே சொல்லுகிறார். என்னென்ன திருநீர்னா என்ன அழகாக பாடுவார் நம்ம அசோக் மாஸ்டர். திருநீர்னா மந்திரம், திருநீர்னா தந்திரம், திருநீர்னா சுந்தரம், திருநீர்னா மருந்து, இத்தனை இருக்குங்க திருநீரில். அந்த திருநீரை இட்டோன்னா அங்கே திருநாவுக்கரசருக்கு திலகவதியார் எப்படி செய்தாரோ அதே மாதிரி பூன்பாண்டியனையும் மீட்டெடுத்தார் என்று சொன்னால், ஒற்றை பெண்மணியாக இருந்து மதம் மாறி போன மண்ணாந்தைகளை மீட்டெடுத்து வந்த மங்கையர்க்கரசியாய் எங்கள் குலதெய்வம் என்பார் சேக்கிடார். அப்படி பண்ணியவர் மங்கையர்க்கரசியார். இதுவாச்சா இந்த மங்கையர்க்கரசியார்? இந்த இசைஞானியார் சுந்தரரை பெற்றதுனாலேயே இசைஞானியார் இந்த ஆன்மீகத்தையும் தமிழையும் இலக்கியத்தையும் இசையையும் காப்பாற்றியதனால் நம்முடைய புனிதவதியார். பேசிகிட்டே போகலாம், எத்தனையோ பெண்கள் இருக்கு, நான் பேசலாம், ஆனால் நீங்கள் உட்காரணும்ல. ஏதோ மரியாதைக்கு கட்டுப்பட்டு உட்கார்ந்தா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறியா என்னன்னு நீங்கள் மனசில் நினைப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியும். அதனால் இன்னும் ஒரு சிலரை மட்டும் முடிந்தால் 2 எபிசோடுங்கிற மாதிரி என்றாவது ஒரு நாள் கிடைக்குமானால் ஐயா வாய்ப்பு கொடுப்பாரையானால் விட்டகுறை தொட்டகுறை என்று அந்த பெண்களையும் வந்து நான் இங்கே பேசுவேன் என்று சொல்லிக்கொண்டு, இப்போ என்ன ஆச்சுன்னா, கடற்சிங்கனுடைய மனைவி கோவிலுக்கு போகிறா. நான் ரொம்ப பெருசாக சொல்லவில்லை. மன்னன் கோவிலுக்கு போகிறான். ஒரு மகாராணியாக இருந்தாலும் அன்றைக்கு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. அதில் கொஞ்சம் நமக்கு ஒரு வருத்தம் இருக்கும், ஒரு இடர்பாடு இருக்கும். ஆனாலும் அதுவும் சோதனை, ஆண்டவனுடைய சோதனை. வேற மாதிரி பார்க்கணும் அதை. கழச்சிங்கனுடைய மனைவி கோவிலுக்கு போகிறா, பூ கட்டின்னு இருக்காங்க. அங்கே அந்த பூவில் ஒன்று எடுத்து இப்படி மோந்து பார்க்குறான். மோந்து பார்த்தோன்னே பொதுவாக முகர்ந்து விட்டு சுவாமிக்கு போடக்கூடாது. அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து கொழக்கட்டையெல்லாம் பண்ணுறோம்ல, சமையல்லாம் பண்ணுறோம் இல்லையா, சுவாமிக்குன்னு பண்ணினா அது ஒரு வாசனையாக தான் வரும். வாசனை வருதுன்னு சொல்லக்கூடாது, வருங்கிறது நமக்கு தெரியும், ஆனால் சொல்லக்கூடாது. வரும்னு சொன்னால் பாட்டி அடிப்பாங்க அந்த நாளில். இப்போ எல்லாம் யார் அடிக்கிறா? அப்போ அது ஒரு தனி பிரசாதம்னு ஆகிட்டாலே. அதனால தான் உள்ளே வரும்போது சாதம், வெளியில் போகும்போது பிரசாதம். உள்ளே வரும்போது வெறும் தீர்த்தம், வெளியில் போகும்போது உள்ளே வரும்போது வெறும் நீர், வெளியில் போகும்போது அது தீர்த்தம். அப்போ அந்த மாதிரி இங்கே என்ன ஆச்சுன்னு கேட்டால், இந்த பூவை எடுத்து முகர்ந்து பார்த்த உடனே அங்கே உட்கார்ந்துருக்கிறார் ஒருத்தர், செருத்துணையார். அவர் ஒரு நாயன்மார். நாயன்மார் பார்த்தார், ரொம்ப கோபப்படுவார் அவர். உடனே வந்தார். அங்கே ராமாயணத்தில் லக்ஷ்மணன் மூக்க அறுத்தார்ல சூர்பனகைக்கு, அது மாதிரி இவர் என்ன பண்ணார், பாவம் அந்த பூவை தான் மோந்து பார்த்தாங்க. உடனே வந்தார், மூக்க அறுத்துட்டார். இன்னும் அராஜகமாக இல்லை, மூக்க அறுத்துட்டார். இதை மன்னன் வந்தவர் கேள்விப்பட்ட என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறார். இந்த காலத்தில் என்ன முடியுமாங்க, கவுன்சிலர் ஆனால் கூட ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோ கோவம் வரும். வந்தார், என்ன நடந்தது அப்படின்னார் ராஜா. பூவை எடுத்து மோந்தாங்க, அதனால் மூக்க அறுத்துட்டார் செருக்குனையார். அது எப்படி மூக்க அறுத்ததோடு விட்டீங்க? அது எப்படி மூக்க அறுத்ததோடு விட்டீங்க? இந்த கையால் தானே எடுத்தா, நான் கையை வெட்டி விடுறேன். எவ்வளோ பெரிய தண்டனை பாருங்க அந்த பெண்ணுக்கு. அந்த பெண்ணிற்கு அவங்க பேரும் சொல்லலை.
அவங்க பேரும் இல்லை. இப்படித்தான் நம்மளை இருட்டடிப்பு பண்ணுவாங்க. அங்கேயும் பேர் சொல்லப்படலை. எல்லா அட்ரஸ் வந்து கேர் ஆஃப் ஒய்ஃப் ஆஃப் தான். செருத்துணையார் கடற்சிங்கனுடைய மனைவியார். அவளுக்கு பேர் வைக்கலையா அவங்க அப்பா. அப்போ என்ன பண்ணுறாங்க, கையை அறுத்துடுறார். ஆனால் இறைவன் அந்த கடற்சிங்கனுடைய மனைவியாக, அதில் ஒரு பெரிய வரலாறே வரும், இங்கே இருக்கிறவங்க படிச்சிருப்பீங்க. கடற்சிங்கனுடைய துணைவியாராக இருப்பவர் வேற்று நாட்டிலிருந்த வந்த பெண் இங்கே வந்து தான் அவன் சைவத்தின் மீது ஈடுபாடு கொண்டவளாகிறான். அதை இந்த உலகிற்கு தெரிவிப்பதற்காக இங்கே வந்துட்டா, இந்த திருக்கோவிலுக்குள்ள வந்துட்டா, என்ன மதமாக இருந்தாலும் அவர்களுக்கு தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டார்க்கும் இறைவா போற்றி. எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்க எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அவங்க தான், இவர் தான். அதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் கடற்சிங்கனுடைய மனைவி உண்மையான சிவத்தொண்டில் இருக்கிறாள் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் மூக்க அறுத்தும் கையை அறுத்தும் இந்த மாதிரி காட்சி எங்க படிக்கிறவங்க இன்னைக்கு விமர்சனம் பண்றாங்க, எழுதுறாங்க. கோபமா வருது நமக்கு. பிளாக்ல எல்லாம் வருது, கையை எப்படியா இருக்கலாம், ராஜானா அறுத்துருவானா, பொண்டாட்டி கையா, கேஸ் போட வேண்டாமா, போயேன் போனேன். நீ இருக்கிறவனுக்கு போட்டாலே காலங்காலமாக கேஸ் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, ஊற்றி மூடிட்டு போயிடுறாங்க. நீ குழிக்குள்ளே போனதெல்லாம் எடுத்து நீ பெருசாக பேசினீன்னா அது எப்படி மூக்க இருக்கிறது அப்படின்னு. எதற்காக இதை செய்தார், எந்த நாடகத்தை நடத்தி இதை காட்டினார் என்பதை ராஜாவினுடைய மனைவியாக இருந்தாலும் இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டியதை முகர்ந்தால் தவறு என்று அங்கு சுட்டிக்காட்டப்பட்டது. இங்கு பெண்ணின் பெருமைதான் பேசப்படுகிறது. எங்க திருச்செங்காட்டாங்குடியில் சிறுத்தொண்டருடைய மனைவி, அவர் பேர் பரஞ்சோதியின் பேர், பல்லவ மன்னனுடைய தளபதி, கொன்று குவித்தார். கொன்று குவித்தவர் மன்னனுக்காக கொன்று குவித்தார். வாதாபியிலேருந்து கணபதி எல்லாம் கொண்டு வந்தார். ஆனாலும் சிறுத்தொண்டருடைய மனைவி யாரை பார்த்தாலும் உடம்பை குறுக்கிண்டு வணங்கினதுனால தான் அவருக்கு சிறுத்தொண்டர்னு பேர். அவருடைய மனைவி தான் திருவெண்காட்டு நங்கை. அந்த திருவெண்காட்டு நங்கையும் சிறுத்தொண்டருமாக சேர்ந்து பிள்ளைக்கறி பெருமான் கேட்ட பொழுது 6 மாதத்துக்கு ஒரு முறை நான் கபாலிகராக வந்து நான் மனித இதை தான் சாப்பிடுவேன், ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தையா இருக்கணும், ஊனமில்லாத குழந்தையா இருக்கணும். காரணம்லாம் நிறைய வரும். அது அப்படி இருக்கணும்லாம் சொல்லி நமக்கு பைத்தியகாரந்தமாக இருக்கிற மாதிரி சில பேர் பேசுவான். அது என்ன ஊனம் இல்லாத குழந்தை, அட லூஸு நம்ம சொல்லணும். அட லூஸு, ஏதாவது ஊனம் இருந்ததுன்னா அந்த குழந்தைய வெட்டி கறி சமைக்கிற போது திரும்பி சேர்க்கறது கஷ்டம். அதுக்கு தான் முழு குழந்தைய எதுவும் இல்லாமல் அந்த குழந்தைய இருக்கணும்னு சொல்லுது. அந்த குழந்தையை கொடுத்து கறி சமைத்து வைக்கிற போது அந்த வீட்டில் ஒரு வேலைக்கார பெண்மணி இருந்தார், சந்தனத்தாதியார். கறி சமைக்கிறச்ச ஒரு வீடுன்னு இருந்தால் அந்த வீட்டினுடைய தலைவி, அந்த தலைவிக்கு பணி செய்கிற பெண்கள் முதற்கொண்டு அந்த காலத்திலே உத்தமமான பெண்களாக, உண்மையான பெண்களாக இருந்திருக்கிறார்கள். கறியை சமைக்கிற போது எல்லாரும் தாய் பிடிக்க தந்தை அறிய இதை சமைச்சிட்டு இலையில வச்சுட்டு சாப்பிடவான்னு கூப்பிடும்போது நம்மால் எப்போவுமே கொஞ்சம் ஒரு மாதிரி தானே நம்ம சுவாமி வில்லங்கமானவராக அவர் வந்தோன்னு, புள்ள இல்லாத வீட்டில் சாப்பிட மாட்டான், உனக்கு எங்கேருந்து வர்றது, புள்ள தானே அங்கே கிடக்கு, உனக்கு தெரியாது, வேணும்னு தானே பண்ணுற. இவர் போய் உட்காந்து அவர் சாப்பிட மாட்டாரோன்னு அவசரமாக சாப்பிட, ஏன் பறக்கிற, 6 மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றேன், நானே அமைதியாக இருக்கிறேன், நீ ஏன் பறக்கிற, பிள்ளையை கூப்பிடுங்கிறேன். பிள்ளை எப்படி வருவான், பிள்ளை மீண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் கேட்குறார். அப்போ இங்கே என்ன பெண்ணின் பெருமைன்னா, போய் கூப்பிடு வருவாங்கிறார் சுவாமி. இவர் போய் நின்றுட்டு செய்யமணி செல்வமே சீராளாவா மகனேன்னு கூப்பிடுறாரு. எப்போ அந்த பிள்ளைய வந்து கறி சமைத்து இறைவனுக்கு கொடுத்தாச்சோ, இறைவனுக்கு கேட்டார், இறைவனுக்கு தெரியாது, அடியார் வந்து கேட்குறார், கொடுத்தாச்சோ, மற்றவருக்கு கொடுத்ததில் போய் நம்ம சொந்தம் கொண்டாடலாமா? அம்மா சொத்து எழுதி அண்ணன் தம்பியில் ஒருத்தருக்கு கொடுத்துட்டு ஒருத்தருக்கு கொடுக்கலனாலே நம்ம ஒன்றும் பண்ண முடியல, கோர்ட்டில் கேஸ் போட்டால். அந்த மாதிரி இருக்கிறச்ச இவங்க போய் என்ன பண்ணுறாங்க, போய் கூப்பிடணுன்னா அப்பா கூப்பிடுகிற போது அந்த பிள்ளை வரல, அம்மா போய் கூப்பிடுறான். அம்மா போய் கூப்பிடும்போது என் மகனே வான்னு கூப்பிடல, சீராளா வா அப்படின்னு கூப்பிட்டானா அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துலேருந்து எப்படி கால் போட்டிருக்கிற சதங்கை அப்படியே குலுங்க 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 எப்படி வந்ததோ அதே மாதிரி வந்ததுன்னா, அம்மா கூப்பிட்டாதான் பிள்ளை வரும், அம்மா கூப்பிட்டாதான் பிள்ளை வரும். அது கூப்பிட்றது அம்மான்னு அதுக்கு தெரியும், ஆனால் இவ அம்மான்னு கூப்பிடல, இறைவனுக்கு நேர்ந்தாச்சு, வந்துடுச்சு. இப்போ வந்தோடனே இது வர்றதுக்கு முன்னாடி குசும்ப கேட்குறாரு, எல்லாம் வச்சுருக்கேன். நம்ம ஆம்பளைகளுக்கே வழக்கம், 2 கறி பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுருந்தாலும் அப்பளம் பொரிக்கலை,
இன்னும் அப்பளம் பொரிக்கல, இருக்கிறத திட்டு போக வேண்டியது என்ன. அப்புறம் நம்ம அப்பளம் பொரிச்சு கொடுத்தா எல்லாம் போகிறோம், இதுவே போகிறோம் அப்படின்ட்டு ஒரு அப்பளத்தை இலையிலே வச்சு அது சவுத்து போயிடும். அந்த மாதிரி நம்ம சுவாமி என்ன பண்ணுறாரு, தலைக்கறி எங்கேன்னு கேட்குறார். தலைக்கறி எங்கேன்னு கேட்குற போது தான் அது அமுதினுக்கு ஆகாது என்று வெளியிலே எடுத்து, இல்லை நான் அதை சமைச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆண்டவனாகவே இருந்தாலும் ஆம்பளை இந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்கன்னு சந்தனத்தாதிக்கு தெரிஞ்சிருக்கு. கொள்ளையில் கொண்டு வச்சு அதை தனியாக சமைச்சிருக்காங்க. அதை எடுத்துகிட்டு இலையில் வைத்ததனால்தான் அந்த உருவம் முழுமை பெற்று திரும்ப மகனாக அங்கே வந்தார் என்று சொன்னால் இங்கு பெருமை பேசப்படுவது. அம்மா கூப்பிட்டு அந்த பிள்ளை வந்தது, தகப்பன் ஒரு காரியம் செய்கிற போது நான் ஏன் இந்த பிள்ளையா இருக்கிறதுக்கு உனக்கு உடன்படணும், நான் ஏன் செய்யணும்னு அந்த அம்மா கேட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி சிறு தொண்டர் புராணமே இல்லை. அது மட்டும் இல்லைங்க, பிள்ளையும் அப்படி வளர்த்துருக்காங்க. பிள்ளை படுக்க வச்சு இப்படி மலைக்கு படுக்க வச்சு இது பண்ணும்போது இன்றைக்கி என்னமோ ஒரு விளையாட்டு அம்மாவும் அப்பாவும் புதுசாக நம்மக்கிட்ட விளையாடுறாங்கன்னு அந்த குழந்தை நினச்சி தான். இன்றைக்கி நம்ம பிள்ளைகிட்ட ஒரு சின்ன கத்தியை கொடுங்க, என்னால் குத்தம் வந்துட்டான்னு அந்த மாதிரி அன்றைக்கி இருந்திருக்காங்கன்னு சொன்னால் இது அத்தனையுமே பெண்ணிற்கு பெருமை சேர்த்த காவியம். இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இருந்தாலும் எனக்கு கொடுத்த நேரம் முடிவடைகிறது என்பதனால் இறைவனுடைய அருளால், அம்மையாரினுடைய அருளால் சர்வதேச மகளிர் தின இந்த நன்னாளில் எப்பொழுதும் பெண் இனத்திற்கு துணையாக இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களும் அதே போல் சிவ குடும்பத்தை சார்ந்த பெண் மக்களும், திருக்கோவில் கூட்டமைப்பு, காரை பாரதி தமிழ்ச்சங்கம், செல்லம்மா பல்வேறு அமைப்புகளிலிருந்து இங்கே நிறைவு செய்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் மனம் மெய் மொழிகளால் வணங்கி, நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்தற்கு நின்னை சில வரங்கள் கேட்பேன், நேராய் என் நமக்கு அருள்தல் வேண்டும், முன்னை தீவினை பயன்கள் யாவும் மூளாது அழிந்தடல் வேண்டும், என்னை புதிய உயிராக்கி மனமேதும் கவலையறச் செய்து மதிதன்னை தெளிவுறச் செய்து நித்தமும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் என்கிற மகாகவி பாரதியின் இந்த வைர வரிகளோடு உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், மண்ணில்